안녕하세요. 저는 방탄소년단 ஹாய் ஜோலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானுங்கள் சாய்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினுக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் வந்து எப்படி இருக்குன்னா வில்லேஜ் பேஸ்டாக இருக்கும். இந்த ஒன் ஷாட் வந்து ஒன் ஷாட்டாக இல்லை டூ ஷாட்டாக எனக்கு தெரியாது. அக்கார்டிங் டு த ரெக்கார்டிங் தான் பொறுத்து தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா வந்து பார்க்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஆல்ரெடி நான் வந்து 2 ஹவர் தான் போடுவேன். சொல்ல கேவலம் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எனக்கு அப்படி தான் வருது. ரொம்ப பேசுகிறேன்னா அது வந்து கேரக்டர் அப்படி கொண்டு போய் இந்த மாதிரி வந்துடுது. ஓகே, ஏதோ ஒன்று ஓகே, எனக்கு அந்த மாதிரி கொடுத்து பழக்கம் ஆகிடுச்சு. முடிஞ்சால் வந்து நான் உங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து என்னோடய இதில் தான் நான் எடுத்துப்பேன். ஓகேவா, ஒரு மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து நான் பண்ணி போட்டுடுறேன். ஓகேவா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இஷ்டம் இல்லைன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒன் ஷாட்டில் வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். வில்லேஜ் பெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் காமெடியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சப்போஸ் செகண்ட் ஷாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா, நான் வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எங்கிட்ட சொல்லுங்கள். என்னென்னா வியூஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா, என்னோடய அந்த ஷார்ட்டில் வந்து வியூஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அது ஒன் ஷாட்டாக என்ன எதுவும் தெரியாது. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது உங்களுக்கு ஹிண்ட்டு. ஓகேவா, நான் சொல்லிவிட்டேன். கண்டுபிடிச்சவங்க வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டுபிடிக்காதீங்க அப்படி விட்டுருங்க. நான் வந்து சர்ப்ரைஸ் அப்போவே சொல்லிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தொண்டை ஒழுங்காக எனக்கு இல்லை, கொஞ்சம் வந்து கரகரன்னு இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு. இப்போ எனக்கு விட்டானா மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண எனக்கு டைம் கிடைக்காது. அதனால தான். ஓகே ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஒரு ஹைபை தான் காட்டுறாங்க. சவுத் கொரியாவில் இருக்கிற ஹைப். ஓகே, அந்த ஹைப்பில் வந்து 3 பசங்க அப்படியே தள்ளாடி போகிறாங்க. அப்போ ஒரு பையன், டே தயாங்கா என்னன்னு தெரியலடா, தவக்கட்டெல்லாம் செம்மையாக வலிக்குதுடா, முடியல, ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் வேறு லெவலாக வலிக்குதுடா மச்சான், என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அப்போது இன்னொன்று பையன், டேய் தயங்க எனக்கு கூட வலிக்குதுடா, என்னன்னு தெரியல, தொண்டை, அப்புறம் தலை, அதுக்கப்புறம் ஷோல்டர்லாம் செம்மையாக வலிக்குதுடா, டேய் தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அப்போ தயாங்கா வந்து, டேய் நல்லா டாக்டராடா, எனக்கும் தான்டா வலிக்குது, வாங்கடா மூட்டு வாங்கடா, இது யாருக்கும் தெரியாமல் போனான்டா, எல்லாம் தொடப்பக்கட்டாலே அடிப்பாங்க, ஒழுங்காக வந்துடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே வந்து இழுத்துட்டே இல்லை 3 பேரை வந்து தோல் மேலே கை வச்சுட்டு அப்படியே வந்து நடந்து வந்து அப்படியே அந்த ஹைப்புக்குள்ளே வந்து ரூம்குள்ளே புதக்குற எல்லாரும் அப்படியே படுக்கிறாங்க. அப்படியே பார்க்கணுமே, ஜிமின் அப்படியே வந்து கட்டில் மேலே, அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அங்கே இருக்கிற டேபிள் பக்கத்தில், நம்ம தயாங் வந்து அங்கே ஒரு கபோர்டு இருக்கும், அந்த கபோர்டில் அப்படியே காலை அப்படியே மேலே தூக்கிட்டு அப்படியே ஒரு கால் கீழே வச்சுட்டு அப்படியே வந்து பொசிஷன் பார்க்கணுமே, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அந்த மாதிரி பொசிஷனில் வந்து படுத்து தூங்குறாங்க, செம்ம தூக்கம். அதுக்கப்புறம் உருண்டுட்டு அப்படியே வராங்க, அப்படி போகிறாங்க, இப்படி போகிறாங்க, சொல்லணுமே செம்ம முரட்ட தூக்கம், செம்மையாக தூங்குறாங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனால் கியா மியான்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா ஜிமினோட கால். அது பார்த்து நம்ம வந்து ஜேகே வந்து, டேய் சாணியனி எடுத்து தொலைடா, அப்படி மண்டை காயுது எனக்கு, எடுத்து தொலை அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. அப்போது வந்து ஏஞ்சிக்க பாடே இல்லை நம்ம ஜிமின். நம்ம விய வந்து, இடே ஏஞ்சிருட்டோம் கொமனாட்டி பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டி பட்டில் அவர் அப்படியே வந்து பெட்லேருந்து உருண்டு அப்படியே கீழே பொத்துன்னு விழுறாரு. அவர் வந்து, ஐயோ எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்த போதெல்லாம் இறங்கிருச்சு. அந்த அப்படியே வந்து அந்த தூக்கு கலக்கம் இருக்கும்ல, அந்த போதை அப்படியே இறங்கி அப்படியே பார்க்குறது விய வந்து, டி ஒழுங்கு எழுப்ப மாட்டியாடா கொம்னாட்டி, நீ ஏஞ்சிக்கணுடா சனியை மயிரச்சி எடு ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவரை வந்து யாரா அது சும்மா காலையிலே கால் பண்ணி உசுரை வாங்குறதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்த்தா அம்மா காலர் டியூனே பார்க்கவே இல்லை, யார் எதெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்படியே வந்து கால் எடுத்து அப்படியே வந்து காலில் வச்சு, ஹலோ யார், நான் இங்கே ஜிமின், அங்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தொடப்ப கட்டை உன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஐயோ அம்மா, சொல்லுமா என்ன பிடிக்கிட்டே இருக்க, என்ன குரல் கரகரன்னு இருக்குது, குடிச்சிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே குடிக்கவே இல்லையே, ஏம்மா அப்படி கேட்குற, குடிச்சிட்டு வந்திருப்பேன் பார்க்கணுமே, உன்னோட குரல்லே தெரிந்து முகரக்கட்டை எப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, ஒழுங்காக பேசு கம்னாட்டி, அதுவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக ஸ்டடியாக பேசுகிறாரு. அந்த ஒரு சிலும்பி வேலைலாம் வந்து நிறுத்திட்டு வந்து, சொல்லுமா யார்கிட்ட போயினேன், யார்கிட்டனா தயாங்க ஜங்கு கூட தான் குடிச்சிட்டு வர்றதுக்கு, அவங்க நல்ல பசங்க, அவங்க கூடலாம் நீ
கெடுக்காதடா பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்றாங்க. நான் கெடுக்கிறேன்னா இவங்க தான் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் முணுமுணுத்துட்டே அப்படியே வந்து சரி சொல்லு என்னம்மா வேணும். அதுவாடா ஊரில் வந்து ஒரு விசேஷம் வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சுல, ஊர் பக்கம் வந்து போ. என்ன ஊர் பக்கமா? ஊர் பக்கம் நாடு பக்கம்லாம் நல்லா வர முடியாது. ஏன் டேய் நாடை மறந்துடாத புரிஞ்சுக்கோ ஓகேவா? என்ன இருந்தாலும் நம்ம ஊர், அதுக்கப்புறம் தான் நீ அங்கே போன, அதுக்குன்னு சொல்லிட்டு கலாச்சாரத்தையும் நம்ம நாடும் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா பிடுங்கி திட்டுறாங்க. சரிம்மா இப்போ எதுக்கு இந்த அட்வைஸு சொல்லு, வரியா மாட்டிய? சரி வரேன் வந்துடுறேன், வந்து தொலைகிறேன், இவ்வளோ கூப்பிட்றல்ல வரேன். என்ன விசேஷம்? அது வா நான் சொல்கிறேன். சொல்லுமா என்ன விசேஷமா? சொல்கிறேன் வாடா, அவ்வளோதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கட்டு டிங் டிங் டிங்னு சவுண்டு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப திம்புராயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து அப்படியே வந்து நம்ம ஜிமினியும் நம்ம ஜங்குக்கியோ தயாங்க பார்க்குறாரு. பார்த்தா மறுபடியும் மறுட்டு தூங்குறாங்க. சி ஏந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தூக்கி அப்படி பொழிச்சுன்னு மூஞ்சிலே போடுறாரு. அவர் வந்து யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஏஞ்சி உட்காந்துடுறாங்க. ஏஞ்சிருங்கடா, இன்னும் அப்படி தூக்கம் உங்களுக்கு? நான் தான் ஏஞ்சிட்டல, ஏஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி என்ன பண்ணுறாரு போகிறாரு. அப்போது நம்ம ஜங்குக்கு அந்த டேய் இப்போ எதுக்கு எங்களை எழுப்பி விட்ட? அதுவா நான் ஊர் பக்கம் போகிறேன், ஒரு 2 நாள் அங்கே இருப்பேன், அவ்வளோதான் இருப்பேன், அதுக்கு மேலே இருக்க மாட்டேன். இல்லைனா ஒரு 5 நாள் 6 நாள் இருப்பேன், அவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் இருக்க மாட்டேன். என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் ஹயாங்கிட்ட சொல்லிவிடுங்க. அவராக போயிருக்காருல்ல ஊர் பக்கம், அவரும் ஊர் பக்கம் போயிருக்காரு பாவம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவரும் வந்து பிடுங்க போயிருக்காரு, வந்தால் சொல்லிவிடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து பேக் பண்ணுறாரு. அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி தயாங்க சொல்கிறாரு. அப்போ யார்கிட்ட சொல்லணும்? ஏன் தெரியாதா? யார்கிட்ட சொல்லணும் சொல்லுடா, யார்கிட்ட சொல்லணும்? மேனேஜர்கிட்ட சொல்லணும்டா, ஒழுங்காக சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க கத்துறாரு. சரி ஓகேடா சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் செஞ்சு போய் குளிச்சுட்டு வா, கப் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே பாத்ரூமில் தள்ளிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா கிளம்புறாரு. கிளம்பும்போது நம்ம ஜங்குக்கு தேங்க வந்து நின்றுட்டு டேய் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன வேணும்? டேய் உன் ஊர் செம்மையாக இருக்குமாமே. இங்கே தயாங்க வந்து பொண்ணுங்க வேறு லெவலாக இருக்குமாமே, கூப்பிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போயிடுறாரு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு. அவங்க அப்படியே வந்து பார்க்குறாங்க, என்னடா அப்படி சொல்லிட்டு போயிட்டான், இவன் என் ஃப்ரெண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லைக் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிமினும் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு ஏர்போர்ட்டில் அப்புறம் ஏர்போர்ட்டில் இல்லை ப்ளேனில் ஏறுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகிட்டு ஃபோன் பண்ணுறாரு அம்மாவுக்கு. அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு. லாஸ்ட்டு ரிங்கில் வந்து எடுக்கிறாங்க. என்னடா வேணும்? அதுவாம்மா ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொடிச்சுட்டு கேட்குறாரு. ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது, அவ்வளோ மறந்துட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க கத்துறாங்க. சொல்லுமா எங்கேம்மா இருக்குது? அனுப்பிடுற லொக்கேஷன் வந்துரு, டாக்ஸி பிடிச்சிட்டு இந்த லொக்கேஷன் காட்டு, அவங்களாம் வந்து விட்டுருவாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன அம்மா ரொம்ப ஓவராக தான் வந்து ஒரு ஒழுங்கு கூட பேச மாட்டாங்களா? பையன் வந்திருக்கான், ஒரு இது கூட இல்லை, 4 வருஷம் கழிச்சு வந்திருக்கானே, ஒரு வரவேற்பு இல்லை, ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, டாக்ஸியில் ஏறி போகிறாரு. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ட்ராவல் போகுது. அதுக்கப்புறம் அந்த ஊர் என்டர் ஆகுது. பார்க்கணுமே அப்படி தாறுமாறாக இருக்குது அந்த ரோடு, அப்படியே ஏறி இறங்குது அந்த மாதிரி போயினே இருக்குது. அப்போது ஜிமினுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. நான் ஒழுங்காக போனா சூட்கேஸில் வேறு எக்ஸ்பென்சிவான பொருளாக நிறைய வச்சுருக்கேன், உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அவர் டிரைவர் அண்ணா வந்து டேய் யார்ப்பா நீ, யார் நீ சொல்லு, நான் என்ன பண்ணுறது, நானாக வந்து ரோடை கட்ட முடியும், என் அப்பா நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறான், ஏன்ப்பா சும்மா உசுரை வாங்கினே இருக்காரு காலங்காத்தால அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே போகிறாரு. போகும்போது ஒரு அப்படியே க்ராஸ் ஆகுது, வயல்லாம் வருது. அப்போது சடனாக வந்து அவர் அப்படியே வந்து விண்டோ திறக்கும் போது செம்மையாக காற்று வருது. அந்த காற்றோடு சேர்ந்து அப்படியே வந்து அவர் அப்படியே வந்து பார்க்குறாரு வியூ. அங்கே பார்த்தா ஒரு இடம்ல வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து விளையாடின்னு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கண்ணை வந்து கட்டிட்டு விளையாடுவாங்கள்ல, கண்ணை கட்டிட்டு தேடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து விளையாடின்னு இருக்காங்க. அவர் வந்து அப்படி பார்த்துட்டு டிரைவர் அண்ணா சொல்லுப்பா இப்போ என்ன வேணும் உனக்கு, கொஞ்சம் நிறுத்துங்களேன். எதுக்குப்பா டைம் ஆகுதுப்பா, நெக்ஸ்ட்டு வர கஸ்டமர் வருவாங்க, நீ சும்மா வந்து டென்ஷன் ஏற்றின்னு இருக்காது, நிறுத்தியா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, காசு வந்து பே பண்ணிவிட்டு அப்படியே இறங்குறாரு. சூட்கேஸ் வந்து அது அப்படியே வந்து ரோட்லேயே வச்சுட்டு போயிடுறாரு. அப்படியே வந்து அங்கே
ஒரு மாதிரி அந்த சைடு வயல் இந்த சைடு வயல் நடுவில் வந்து கொஞ்சம் வந்து பாதை இருக்கும்ல, அந்த பாதையிலே என்ன பண்ணிட்டாருன்னா லைக் அந்த சூட்கேஸ் வந்து வச்சுட்டு போயிடுறாரு. வெஸ்ட்டு போயிட்டு அப்படியே வந்து லைக் அங்கே போகிறாரு, இந்த வயல்லாம் தாண்டி போகிறாரு. அது வந்து ஒழுங்காக நடக்கக்கூட முடியல ஜிமினால். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறாரு. பார்த்தா அங்கே விளையாடின்னு இருக்காங்க சில கேர்ள்ஸு. ஒயன் 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 இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த பொண்ணுங்கள்லாம் பேசுகிறாங்க. இங்கே வாடி இங்கே வாடி இங்கே வாடி, அங்கே போகாதடி, அங்கே போகாதடி, அங்கே விழுந்துருவேடி, அங்கே வயலில் இருக்குது, பார்த்து பார்த்து பார்த்து, அங்கே போகாது அங்கே போகாது அங்கே போகாது அங்கே போகாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ அந்த ஒயன் வந்து லைக் அவங்க தான் நம்ம ஹீரோயின். ஒயன் வந்து எங்கடி இருக்கீங்க நீங்கள்? ஐயோ விழுந்துட போகிறேன்டி, இந்த விளையாட்டில் நான் வரலடி, நான் கண்ணை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போவா. அவள் வந்து பொண்ணுங்க அந்த நீ கண்ணை திறந்தனா அதுக்கப்புறம் நாங்கள் பெட்டு கட்டுவோம், அதுக்கப்புறம் நீ தான் வந்து அதெல்லாம் செய்யணும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை வேணாம் நானே பண்ணுறேன். எங்கடி இருக்கீங்க யாராச்சும் ஒருத்தங்க வாங்கடி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்க போகிறா. அப்போ வந்து பின்னாடி வந்து வயனோட பின்னாடி வந்து ஒரு உருவம் நிற்குது. அப்போது அந்த பொண்ணுங்களாம் வந்து யாரடி இந்த பையன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், வாவ் இந்த ஊரில் இவ்வளோ அழகான பையனா, செம்மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் பேசுதுங்க. அப்போது வந்து நான் ஒயன் வந்து என்னடி மூச்சோ இல்லை பேச்சோ இல்லை எங்கடி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கையை இந்த மாதிரி காட்டுறா. இந்த மாதிரி வந்து கையை இந்த மாதிரி திறந்துக்கிட்டு இப்படி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அப்படி தேடுறா. ஒயன் எனக்கு எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கடி, நாங்கள்லாம் போகிறோம், நீ பார்த்துக்கோ, கொஞ்சம் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. எங்கடி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பேனிக் ஆகிட்டு அப்படியே திரும்புகிறா. பார்த்தா ஒரு உருவம் நிற்குது. உன்னை பொண்ணு ஸ்டடி மீனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பொண்ணை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறா. அவர் அப்படியே ஷாக் ஆகிடுறாரு ஜிமினை. ஒயன் நான் தாண்டி ஜிமின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தட்டுறாரு. யாரு சொல்கிறது, யார் பிடிச்சிட்டு மீனும் நீ இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை அப்படியே அவுத்துறா. பார்த்தா அங்கே ஜிமின் மாமா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டட் ஆகிட்டா. அப்போ ஜிமின் வந்து இப்போ தான் தெரியுதா உனக்கு, என்ன இங்கே விளையாடின்னு இருக்கேன், விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது சொல்லு, அது அவங்க தான் விளையாடுனாங்களா, அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லி நானே விளையாடினேன். அப்படியா, சரி ஓகே சரி வா எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போ. நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் டாக்ஸியில் வந்தேன். சரி உன்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு, சரி நீ தானான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்த்தா நீ தான், சரி அதான் உன்னை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா, சரி வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. அப்போது நம்ம ஒயன் வந்து சடனாக எப்படியா வந்தீங்க, எதுவும் கொண்டு வரலையா? கொண்டு வந்தேன், சூட் கேஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ட்ரக்கு மாதிரி இல்லை, அங்கே வந்து வயலெல்லாம் ட்ரக்கு ஒன்று இருக்கும்ல, அது அப்படியே வந்து ஏறிக்கிட்டு அப்படியே போயிடுச்சு. அவர் வந்து ஐயோ இதில் எல்லாமே இருந்துச்சு, ஐயோ நான் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா கேட்டால் சிரிப்பு கட்டி அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாரு. இங்கே ஒயனுக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. இன்னும் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அதுக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் ஜிமின் முறைச்சிக்கிட்டே வந்து ஹெல்ப் பண்ணுறியா ஒயன்னு, அங்கேயே நின்று இருக்கேன் முதன்னு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடுன்னு ஓடி வரா. மாமா ரொம்ப மோசமாக இருக்குது போல், சொல்லு அந்த சூட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாரு. பார்த்தா எதுவும் அவ்வளோ உடையில, அவ்வளோ டேமேஜ் ஆகலை, கொஞ்சம் அந்த மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. கிளாத்லலாம் கொஞ்சம் வந்து கரை ஒட்டின மாதிரி இருக்குது, அவ்வளோதான். நல்ல வேலை ரொம்பலாம் ஆகலை. இல்லை ஒயனு இது சரி பண்ணிடலாம்ல? ஆமாம்மா சரி பண்ணிடலாம். நான் வேணா எங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறேன், அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ஓகேவா? நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன். சரி விடுங்க ஜிமின் மாமா, வரி பண்ணாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. ஜிமினும் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஒயன் அப்படியே கையை பிடிச்சிட்டு போகிறா. அது அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் அப்படியே வந்து அந்த சூட் கேஸை வந்து ரொம்ப கஷ்டத்தோட ஒரு பெயினோடு அப்படி தூக்கிட்டு வர்றாரு. ஏன்னா பாவம் உடஞ்சிருச்சு வேறு, அது வேறு சொல்லி வேறு என் டிரைவர் என்கிட்ட கட்டினாரு. அவருக்கே அந்த ஆப்பு வைக்கிற மாதிரி இந்த சூட் கேஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா கால் பண்ணுறாரு அம்மா கிட்டே. அம்மா நான் வந்துட்டேம்மா, என்ன வந்துடுவா, உள்ளே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. டே வராத இரு, என்ன தானே என் பிள்ளையே ஆகிட்டேன், 4.5 வருஷம் கழிச்சு கொஞ்சம் வரவேற்க வேணாமா, அங்கே நில்லு. சரி எப்படி வந்தேன்? அது டாக்ஸியில் வந்தேன், அதுக்கப்புறம் ஒயன் கூப்பிட்டு வந்தேம்மா. ஒயன் எப்படி கூப்பிட்டு வந்தா? இல்லை விளையாடின்னு இருந்தா, நான் தான் அவர் கூப்பிட்டு வந்தேன். வந்தது இல்லையா, சரி ஓகே அங்கே நில்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்த்தி தட்டோட வந்து வராங்க. போக வந்து ஒரு பாட்டி, எங்கடி போகிற, எங்கேம்மா
பையன் வந்திருக்கா, அதனால தான். பையனா? உனக்கு பையன் வேறு இருக்கானா? ஐயோ, கேட்டுட்டு நாய் உசுரை வாங்கி தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே வந்து ஜிமினோட அம்மா வந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே வந்து வாசலில் நிற்கிறாங்க. அவர் வந்து லைக் என் பையன் வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்டுடுறாங்க. லைக் அங்கே வந்து அவளோட அம்மா, அவளோட அப்பா, அத்தை, மாமா, லைக் நிறைய பேர் இருக்காங்க. பாட்டி, இன்னொரு பாட்டி வந்து கிழட்டு பாட்டி ஒன்று இருக்குது. அந்த கிழட்டு பாட்டியை வந்து கேட்டுட்டு, ஐயோ உன் பையன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஞாபகம் இருக்கு போல். ஆமாம், என் பையன் தான் வந்திருக்கான். சரி, நான் வந்து போய் ஆர்த்தி எடுத்து கூப்பிட்டு வரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் பையனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க, ரொம்ப நாள் கழிச்சு வரான், கொஞ்சம் ஆச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சலிச்சுட்டே போகிறாங்க. அப்போது வயனோட அம்மா வந்து ரொம்ப தான் இவளுக்கு பையன் வேறு வந்துட்டான், அப்படி பரப்பாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து க்ளாசிப்ஸ் வந்து பேசுகிறாங்க நம்ம வயனோட அம்மா. லைக் ஜிமினோட அம்மாவுக்கும் வயனோட அம்மாவுக்கும் கொஞ்சம் ஆகாது போல், அப்படி இப்படின்னு கொஞ்சம் சண்டை போடுவாங்க போல். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப அவ்வளோலாம் சண்டை போட மாட்டாங்க. கொஞ்சம் மூஞ்சி திருப்பிக்கிறது, அதுக்கப்புறம் நல்லா பேசுகிறது, கொஞ்சம் சண்டை வர்றது, அந்த மாதிரி லைக் சிப்ளிங்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஆர்த்தி எடுக்க போகும்போது அங்கே வயன் நிற்பா. வயன், நீ எதுக்கு வெளில போன? வெளில தெரிஞ்ச என்னாகும் தெரியும்ல? ஐயோ சாரி அத்தை, நான் சும்மா தான் போனேன், பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் போனேன். இப்படி தான் போவியா வயசு பொண்ணு? அதுக்கப்புறம் உங்கள் அம்மா திட்டினாங்கன்னா என்ன பண்ணுறது? என் பொழப்பில் தானே உன்னை விட்டு போனாங்க, அதுக்கப்புறம் என்னையே மீறி நீ போயிருக்க, சாரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடுகுடுன்னு ஓடிடுறா. ஏன் போகிறது அப்படியே பான்னு பார்க்குறது நம்ம ஜிமின்னு. அப்போது வந்து நம்ம ஜிமினோட அம்மா வந்து, என்ன பார்வை இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. என்னம்மா வந்து சும்மா கடுன்ற, ஏமா இப்படி பேசுகிற? வந்தது இப்போ தானே வந்திருக்கேன். சரி எதுவும் இல்லைடா, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர். என்ன ஒர்க் பண்ணி கிழிக்கிற? வீட்டு வேலை தான், என்ன பண்ணுவாங்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச காட்டுறாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி காட்டாத. அப்புறம் என்ன கூப்பிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன கூப்பிட்ருக்கேன்னு புரியல. அதான் விசேஷம்னு சொன்னல, என்ன விசேஷம்னு சொல்கிறேன். அது விசேஷமா? தெரியாதா உனக்கு? சொல்லலையா? நான் மறந்துட்டேன்டா நான். சரி சொல்லு, என்ன? வயனுக்கு கல்யாணம். என்ன சொன்ன? வயனுக்கு கல்யாணம்டா? அம்மா எப்போம்மா? இன்றைக்கி நலங்கு ஃபங்க்ஷனு, நாளைக்கு ரிசப்ஷனு, மறுநாள் கல்யாணம்டா அவளுக்கு. என்னம்மா எப்போம்மா நடந்துச்சு இது? இன்னும் நடக்கலடா கல்யாணம், இனிமேல் தான் நடக்கும். அம்மா அது தெரியுமா எனக்கு, இது எப்போ முடிவாச்சு? அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைடா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடியே போயிடுறாங்க. அம்மா சொல்லுமா, என்ன டைம் ஆகுதுடா நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறாங்க. அப்போ வந்து அவங்க ஓடுறதுக்கு ஒரு பொண்ணு வரா. அப்போ வந்து, மாமா, ஜிமின் மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. நான் தான். எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டட் ஆகிறா. நானா இப்போ தான் வந்தேன். ஓ சரி ஓகே. என்னடி உன் அக்காவுக்கு கல்யாணமாவே? ஆமாம், எங்கள் அக்கா கல்யாணம். எனக்கு கல்யாணம் உங்களுக்கு தெரியாதா? இப்போ தான் சொன்னாங்க எங்கள் அம்மா. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. எப்போ முடிவு பண்ணாங்க? அது 1 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ எங்கள் அக்கா படிச்சுட்டு இருந்தால, இப்போ தான் வந்து அவள் படிப்பு முடித்து 1 வருஷம் கழிச்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த வருஷத்தில் வச்சுக்கிறாங்க. ஓ அப்படியா? ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. நாங்கள் சொன்னோமே அத்தைக்கிட்ட, அத்தை சொல்லலையா? இல்லை சொல்லலை. ஐயோ நாங்கள் சொன்னோம், அவங்க சொன்னாங்க இல்லை அவள் வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க. ஓ அப்படியா? அம்மாவுக்கு இது வேறு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்படி உள்ளே போகிறாரு. மாமா என்ன சாப்பிட்லையா? வேணாண்டே, நீங்கள் சாப்பாடே வேணாம், எனக்கு சோறே போடாதீங்க, நான் அப்படியே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. என்ன வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி புலம்பிகிட்டே போகுது. அப்படியே என்ன பண்ணுறாருன்னா, லைக் ரூமில் போய்ட்டு படுத்துட்டுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, 2 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து யாரும் கூப்பிட்றாங்க. மாமா ஏஞ்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்தா வயனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி சிரிக்கிறாரு. மாமா என்ன ஆச்சு, ஏன் இப்படி தூங்குறீங்க? வந்து இது இல்லை டயர்டாக இருக்கு, அதுதான். சரி இந்தாங்க மாமா காஃபி சொல்லிட்டு அவள் கொடுக்குறா. என்ன ஒரு வார்த்தை சொல்ல வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன ஒரு வார்த்தை? என்ன சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. அது உனக்கு கல்யாணமாவே ஒரு வார்த்தை சொல்லல, மாமா கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டியா? அப்போ நான் அத்தை சொல்லலையா? இப்போ தான் சொன்னாங்க உங்கள் அத்தை, என்கேஜ்மெண்ட் வேறு நடந்துச்சாமே 1 வருஷத்துக்கு முன்னாடி, அது கூட சொல்லவே இல்லை.
நாங்கள் எல்லோரும் சொல்லணுமே அத்தைக்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கூட உங்களை கூப்பிட்டோமே. நீங்கள் தான் வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. என்ன நான் சொல்லவே இல்லையே. இல்லை அத்தை தான் சொன்னாங்க. அம்மாக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்புறம் மனசில் அப்படியே கொலவரியாக வருது. சரி யார் அந்த பையன் பேர் என்ன? பையன் பேரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்படுத்திட்டே வந்து ஜான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்ன வெக்கம்லாம் படுற? அது அப்படி தான். யார் ஜானா? கேட்கும்போது பேர் வேறு மாதிரி இருக்கே. வெளிநாட்டு பையனா? அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்களா? பேச மாட்டியா? இல்லை இந்த ஊர்லலாம் பேசக்கூடாதுல்ல, அதான் நான் பேசலை இப்போ வரைக்கும். என்கேஜ்மெண்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ஓ அப்படியா? என்ன எந்த நாட்டுக்காரனா? தெரியல, வெளிநாட்டுக்காரன் தான் நினைக்கிறேன். அது எப்படி பழக்கம் வந்துச்சு? அம்மாவோட ஃப்ரெண்டு பையனா? அம்மாவோட ஃப்ரெண்டு பையனாவா? நான் இங்கே ஒருத்தர் குத்துக்கொள்ளாம தான் நிற்கிறேன், என்னை பார்க்கவே இல்லை. வெளிநாட்டில் இருக்கிற பையன், அதுவும் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன். ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து லைக் முணங்குகிறாரு. என்னம்மா ஆச்சு? ஏதாச்சும் உங்களுக்கு டயர்டாக இருக்கா? ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஃபேன் ஒழுங்காக ஓடலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இல்லை ஒன்றுமே இல்லை. சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. சரி நான் போகிறேன். அப்புறம் குளிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வாங்க, சாப்பிடும். நீங்கள் வேறு சாப்பிடாம வேறு தூங்கிட்டீங்களா? அதுதான் சரி ஓகே காஃபி கொடுத்தியாச்சும் எழுப்பலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. வரேன், நீ கிளம்பு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போகிறாரு. குளிக்க போகிறாரு. அப்போ அவங்க போகும்போது டக்குன்னு வந்து ஒரு பொண்ணு வந்து எட்டி பார்க்குறா. யார் அது? மியா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டுறாரு. நான் தான் எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க? எட்டி பார்த்தாலே தெரியுது நீ தான் சொல்லிட்டு. உள்ளவா? அது இல்லைவா மாமா, கீழே வந்து அம்மா கூப்பிட்டாங்க அதுதான். அப்படியா? சரி சரி. என்ன மூஞ்சி ஒரு மாதிரியாக போகுது மாமா? என்ன அப்புறம் ப்ராப்ளமா என்ன? இல்லை ஒன்றுமே இல்லை, சும்மா தான். என்ன சொல்லுங்க கேட்குறேன். எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுல்ல. என் போர் அடிக்க என்னோட வாழ்க்கை பிரச்சனை உனக்கு தேவையா? சொல்லுங்க மாமா. அது எதுவும் இல்லை, சும்மா பேசினேன் வாங்கிக்கிட்ட கல்யாணம் ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போது என் அம்மா சொல்லிட்டாங்களாமே, இந்த மாதிரி வந்து ஜிமினுக்கு வேலை இருக்குது அதான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமே. அப்படியா? ஆமாம் அத்தை அப்படி தான் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அப்படி சொல்லலையா? சொல்லணும் தானே அப்படி சொல்கிறேன். சரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும் மாமா, அதான் உங்களுக்கு கூப்பிட்ருக்க மாட்டாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் ஏதோ ஜானாமே, என்ன வெளிநாட்டு பையன் மாதிரி தெரியுறான்? ஆமாம் வெளிநாட்டு பையன்தான், என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன். ஓ ஃப்ரெண்டோட பையன், சரி சரி ஓகே. நான் குளிக்க போகிறேன். அதான் குளிங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் எதுவும் உங்களுக்கு கரையாயிடுச்சாமே, ஒயின்னு அக்கா சொல்லிச்சு. அதான் வந்து அப்பாவோட சட்டை கொண்டு வந்தேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. உன் அப்பா சட்டையா? அப்பா சட்டைலாம் இல்லை, அப்பா சட்டை இந்தாங்க, போடனா போடுங்க, எல்லாம் அம்மனமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கொடுத்துட்டு போயிடுறா. ரொம்ப தான் கொழுப்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி வாங்கிட்டு போகிறாரு. போய் அதை போட்டு பார்த்தா அப்படி தொலைன்னு இருக்குது. அதுக்கு ஏன் சட்டையே போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இன்னொன்று சட்டை ஒன்று இருந்திருக்கும். ஜிமினோட வந்து லைக் ஷோல்டர் பேக் ஒன்று வச்சுருப்பாரு, ஸ்கூல் பேக் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பேக்கில் ஒரு சட்டை வச்சுருப்பாரு. அந்த சட்டை வந்து புது சட்டை. சரி ஏதாச்சும் விசேஷத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. இந்த மாதிரி எங்கேயாச்சும் திருவிழாலாம் போகும்போது கோயிலெலாம் போகும்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பாரு. அதுக்கு இப்போ வந்து நேரம் காலம் சரியில்லை போல். சரி ஓகே வயல் நிலங்குக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போடுறாரு. போட்டு அப்படி கீழே வராரு. பார்த்தா வயன் அப்படி பார்க்குறா. என்ன நீங்கள் வேறு சட்டை போட்டிருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்கா என்ன? இருந்துச்சு. சரி கோயில் போடும்போது போடலான்னு நினச்சேன், பார்த்தா உன் நிலங்குக்கு தான் போடணுன்னு இருக்கு போல், அதான் போட்டேன். அப்போது மியா எதுவும் கொடுக்கலையா என்ன? கொடுத்தா உன் அப்பா சட்டை கொடுத்தான், நல்லா தொலைன்னு இருக்குது, எங்கேருந்து போட்டு வர்றது, டிவி பேஷன் மாதிரி இருப்பேன், அதனால தான் போட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கீழே போய்ட்றா. அவர் போகும்போது அப்படியே வந்து பார்க்குறாரு. ஷிட், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்திருக்கலாமோ, இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமோ, கை மீறி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ஃபீல் பண்ணுறாரு மனுஷன். அப்போ அவங்க அம்மா வராங்க. வந்து என்ன ரெடி ஆகிட்டியா? ஓகேவா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? வந்து அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே வந்து அப்படியே போய்ட்றாரு, பேசவே இல்லை. என்னடா பேசாமல் போகிற, என்ன கோவமா என்ன? சொல்லு. எதுவும் இல்லை, நான் போகிறேன்.
எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே கீழே போயிடுறாரு சாப்பிட்டுன்னு இருக்காரு நம்ம ஜிமின். எப்படின்னா வந்து அங்கே வந்து இடம் இல்லை, ஓகேவா? அங்கே வந்து ஃபுல்லாக வந்து உட்காந்துருக்காங்க. அவர் வந்து அப்படியே வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா நிறைய பேர் உட்காந்துருக்கனால இடிச்சுக்கிட்டு உட்கார பிடிக்கல. என்ன பண்ணுறாருன்னா ஒரு தூண் மாதிரி இருக்கும், பில்லர் மாதிரி. அந்த பில்லரில் வந்து சாஞ்சு பிளேட்டில் நின்றுட்டு சாப்பிட்றாரு, ஓகேவா? ஸ்டைலாக நின்றுட்டு சாப்பிட்றாரு. அப்போது என்ன ஆகுதுன்னா ஒரு 2 பொண்ணுங்க, ஓகேவா? 2 பொண்ணுங்களை வந்து ஒரு பொண்ணு என்ன வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து ஜிமினை ஒரு தள்ளு. அவர் வந்து தெரியாமல் தான் தள்ளிட்டா போல். அவர் வந்து அப்படியே வந்து தொண்டையில் வந்து சிக்கிருச்சு. எவடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து ஒரு பொண்ணுங்க 2 பொண்ணுங்க ஒரு பொண்ணு அப்படியே பின்னாடி வருது. அப்படியே வந்து ஜிமினை அப்படியே தாண்டி யார்மா நீ இப்படியே தள்ளிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி ஜிமின் மாமா நானா தள்ளினேன், ஜோயா தான் தள்ளினேன், நான்லாம் தள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே வந்து சிட்டுன்னு பேசிட்டு போகுது. ரூபி தானே இது? ரூபி உன் தங்கச்சி சொல்லிட்டு வைடி, சாப்பிட்டுன்னு தானே இருக்கேன், இப்போ தள்ளிட்டு போகிறா எருமை மாடு மாதிரி. ஆமாம், எருமை மாடு தான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறா. அப்படியே வந்து இது என்ன பண்ணுறேன்னா வயனோட அம்மாவே அப்படியே வந்து கட்டுப்பிடிச்சிக்கிறா அந்த பொண்ணு. யாருன்னா அந்த ஜோயா பொண்ணு. அப்போ வந்து நம்ம வயன் வந்து ஜோயா என்னடி வந்திருக்க? ஆமாம், உனக்காக தான் வந்து வந்திருக்கேன், அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன். ஒரு வாட்டி எனக்கு கூப்பிட்டியா? எங்கேஜ்மெண்ட் கூட கூப்பிடல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா பிடிச்சி திட்டி விட்றா. இல்லைடி உங்கள் அம்மாவுக்கு தான் ஏதோ வேலை இருந்துன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரல. அப்போ நீ எனக்காச்சும் சொல்லியிருக்கலாம்ல, நானாச்சும் வந்திருப்பேன் அடம் பிடிச்சி. எனக்கு தெரியவே இல்லை தெரியுமா எங்கேஜ்மெண்ட் நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு உன் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. உன் மேலே கோச்சிக்கிட்டேன். சரிடி ஓகே சரி எங்க உன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா நம்ம வயனு. அது பின்னாடி வருது ஆமை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா அங்கே ரூபி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து நான் அப்படியே நடந்து வருது. அவளுக்கு பிடிக்கல போல், இந்த வில்லேஜ்லாம் பிடிக்கல போல். அவள் அப்படியே வரா. அவள் வந்து வயனோட அம்மா வந்து என்னடி மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது என்ன? அது எதுவும் இல்லை சித்தி, என்ன இங்கே சும்மா எதுவும் இருக்காது, ஃபுல்லாக வயலாக இருக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்னை கூப்பிட்டு வந்துச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அழுகுற மாதிரி போகிறா. அப்போ வயன் வந்து சரி விட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் இல்லை, என்ன சிட்டியிலே இருந்திருப்பேன், என்னை கூப்பிட்டு வந்து ஊரில் உட்கார வச்சுட்டாங்க, எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடம் பிடிக்கிறா. எதுவும் இல்லாட்டி ஒரு 5 நாள் தாண்டி, 5 நாள் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு மாதிரி பண்ணுறா. அப்போ ஜோயா வந்து இந்த மாதிரி கத்தினே இருக்காத நீ அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அடிக்க போகிறா அக்கா காரியை. அப்போ வந்து பின்னாடி வந்து அங்கே அந்த ஜோயாவோட அம்மா அப்படியே வந்து வராங்க. ஃபஸ்ட்டே சொன்ன ஜோயா அக்காவை டீ போட்டு கூப்பிடாத, ஒன்று இனிமேல் அடிக்காதன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். இங்கே பார்த்தா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க பின்னாடி வந்து. ஆமாம் வந்துடுவாங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போ வந்து அவள் வந்து சட்டை மாதிரி போட்டிருப்பா. அப்போ வந்து ஒரு சட்டையை அப்படியே காலை பிடிச்சி யாரும் இழுக்கிறாங்க. யாரும் அதை எப்படி தெரியும் பார்த்தா நம்ம ஜிமின். நான் மாமா என்ன இழுக்கிறீங்க? சாப்பிட்டுன்னு தானே இருக்க ஒரு மனுஷன், அப்படி தள்ளிட்டு போகிறேன் எருமை மாடு மாதிரி. எருமாடு மாதிரி நீங்கள் நின்று சாப்பிட்றீங்க, கொஞ்சம் குறை மதிப்பே இல்லாமல். ஒரு சோறு சாப்பிட்றோமே, உட்காந்து சாப்பிட்றோன்னு ஒரு பழக்கம் இல்லை, அதான் தள்ளிட்டு போனேன். சாரி கேரடி முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போய்ட்றா. திம்மர் அடுங்குச்சாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு பிடிச்சி. அப்போ மியா வந்து விழுந்து சிரிக்கிறா. வயனோட தங்கச்சி தான் மியா. அப்படியே விழுந்து சிரிக்கிறா. அப்போ ஜிமின் வந்து என்ன சிரிப்பு, உங்களை ஏதாச்சும் மதிக்குதான் பாரேன், அவ்வளோ கேவலம் பண்ணிட்டீங்க மாமா நீங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிடவே இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க, இங்கே கல்யாணம்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் உங்களோட சின்ன பொண்ணு உங்களை வந்து மதிக்காமல் போட்டு அது கூட உங்களுக்கு இல்லை, வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. அவர் வந்து அப்படி முறைக்கிறாரு. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டுறாரு. எதுவும் இல்லை, நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே போயிடுறான். இதை கேட்டு வயல் வந்து விழுந்து சிரிக்கிறா. என்ன ஜிமின் மாமா போச்சா? போச்சு தான் போ, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வயனை பார்த்துட்டே போகிறாரு. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம வயன் மியா ஜோயா ரூபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேர்ஸ் ஏறி போகிறாங்க. அப்போது என்ன பண்ணாங்கன்னா ரூபி அண்ட் ஜோயோட அம்மா வந்து அவங்க பேர் வந்து ஸ்வேதான்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி ஜோயா ரூபி இங்கே வாங்க, வந்துட்டு எங்கே போகிறீங்க? ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது, கொஞ்சம் வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அம்மா நான் வரலம்மா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூபி வந்து அழுகுறா. சரியான வாயை வந்துடும்,
கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. அப்போ வந்து ஜோயா வந்து சரி வாக்கா போகலாம், என்ன பண்ணுறது, இங்கே வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும், அதனால கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி கீழே வராங்க. அப்போ வாயோட அம்மா வந்து ஸ்வேதா என்னடி இப்போ தானே வந்தாங்க பசங்க, வரட்டும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் வேலை செய்யணும், கொஞ்சம் பெண்டு நிமிரணும், அங்கே தான் வேலை செய்ய மாட்டேறாங்க, எங்கள் தலையில் கட்டிட்டு போகிறாங்கன்னா இங்கேயும் வந்து வேலை செய்ய மாட்டாங்களா, கற்றுக்கிட்டோம், நாளை பின்ன வந்து கல்யாணம் பண்ணி போகும்போது கஷ்டமாக போயிடும்ல, எங்கேயும் வேலை செஞ்சு கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போது ரூபி வந்து சரி என்ன சொல்லணும் சொல்லுமா, நீ என்ன பண்ணுற, மியா நீயும் கீழே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ மியா வந்து சரி ஓகே சித்தி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து குடுகுடுன்னு ஓடி வரா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க 3 பேரும் வந்து வெளில போயிட்டு ரோஜா பூலாம் இருக்கும் அதெல்லாம் பிச்சு ஒரு ரோஸ் பெட்டலாக கொண்டு வந்து அது என்ன பண்ணுறீங்கன்னா பொறுக்கி எடுத்து அது வந்து அப்படியே வந்து வாஷ் பண்ணி வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் தண்ணியில் வந்து கலந்து வச்சுருங்க, அது வந்து யூஸ் ஆகும் பொண்ணை குளிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நிலங்கு ரெடி பண்ணி வச்சுருங்க, ஓகேவா. நானும் வாழை அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன் ஏதாச்சும் ஒன்று, நீங்கள் போய் அதை ரெடி பண்ணுங்கள். அப்புறம் கொல்லையில் வந்து ஃபுல்லாகவே வந்து சாணிலாம் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு மாதிரி அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கும் தொடப்பம், அது வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ வந்து ரூபி வந்து சாணி எல்லாம் சொல்கிறியாம்மா, வந்து சாணியா அல்ல சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. சாணி அல்ல சொல்லலை, உன்னை சாணி வந்து கூட்ட தான் சொல்கிறேன், உன் கையால் அல்ல சொல்லலை, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போய்ட்றாங்க. அப்போ வந்து இங்கே ஜோயா வந்து சித்தி அப்படின்னா வந்து உன்னோட அம்மா தான் சித்தி நம்ம ஜோயாவுக்கு. சித்தி என்ன சித்தி சாணியில் சொல்கிறாங்க, ஸ்வேதா பாவண்டி அவங்க எதுக்கடி வேலை இந்த மாதிரி கொடுக்குற, சாணிலாம் அல்ல சொல்கிறேன், சாணி அடி அல்ல சொல்கிறேன், கூட்ட தானே சொல்கிறேன், மியா போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வாயோட அம்மாவும் வந்து சேர்ந்து சொல்லிடுறாங்க. மியா வந்து என்ன சரி நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா கீழே போகிறா. அப்போ வந்து நம்ம ஒயன் வந்து சரி இதுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரும்போது அப்போது ஸ்வேதா வந்து நீ போயிட்டு கல்யாணம் பண்ண கலையாக இருக்கணும், நீ என்ன பண்ண போய் தூங்க போ, அதுக்கப்புறம் நிலங்கு பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி எழுப்பி விட்டு ரெடி பண்ணிடுறோம், நீ போய் ரெஸ்ட் எடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜோயா வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்மளும் கல்யாணம் பண்ணாயிடும் போல், இப்போ தான் வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே வெளில போயிட்டு அவள் வந்து எப்படி சொல்லுதுன்னா இந்த ஒரு மாதிரி வெஸ்டர்னாக தான் வந்திருப்பாங்க 2 பேரும், ரூபியும் ஜோயாவும் இந்த மாதிரி வெஸ்டர்ன்லாம் போட்டு ஓவர் கோட்லாம் போட்டு பக்காவாக வந்திருப்பாங்க சிட்டி பொண்ணு மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓவர் கோட்டை வந்து கழட்டிட்டு அப்படியே வந்து அங்கே வந்து மாட்டி வச்சுட்டு இப்போ வந்து அந்த ஒரு மாதிரி க்ராப் டாப் போட்டு ஜீன்ஸ் போட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ மியா வந்து எங்கடி வாங்குறீங்க இந்த மாதிரி சொக்காலாம், நீங்கள் அந்த சொக்காலாம் வாங்குறது வந்து சிட்டியில் தான், உனக்கு வேணா வெத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரூபி சொல்கிறா. ஏன்னா நான் இந்த இலையே இருப்பேன், எனக்கு இதுதான் வந்து கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தில் சாவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோயா என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த கொல்லையில் இருக்கிற எல்லாமே க்ளீன் பண்ணுறான். அவ்வளோ முதுகு நிமிர்ந்துருச்சு. க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து உடம்புலலாம் வந்து கரையாக ஒட்டிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து கொல்லையில் வந்து டேப் இருக்கும் போல், அது என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து க்ளீன் பண்ணுறான் ஃபுல்லாகவே. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ரோஜாலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஒன்றா பறிக்கிறாங்க உடுந்து. இந்த மாதிரி வந்து மியா போயிட்டு வந்து எல்லாம் பறிச்சுட்டு வரா. இங்கே வந்து அப்படியே வந்து க்ளீன் பண்ணின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குண்டா மாதிரி எடுத்து அதில் வந்து மஞ்சள் தண்ணிலாம் போட்டு அதுக்கப்புறம் ரோஸ்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து லைக் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போது வந்து ஜோயாவுக்கு வந்து போர் அடிச்சிருச்சு, என்னடா ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அங்கே வந்து ஒரு மக்கு மாதிரி இருக்கும், சின்ன மக்கு, அந்த மக்கு என்ன பண்ணுறான்னா எடுக்கிறா. அங்கே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரோசஸ் வந்து பறிச்சுன்னு இருக்கா நம்ம மியா. அந்த மகில் இருக்கிறப்ப அந்த மஞ்சள் தண்ணி எடுத்து அப்படி பொழிச்சுன்னு போட்டு விட்றா நம்ம மியாவோட மண்டையில். அவள் அப்படி திரும்பி வந்து ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படி ஜோயாவை பார்த்து முறைக்கிறா. ஜோயா வந்து ஜாலியாக இருக்குது, போர் அடிச்சிச்சா அதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து அப்படி சொல்கிறா. அப்போ மண்டையில் ஒரு பளிச்சுன்னு ஒரு மண்டையில் ஒரு அடி. யாருன்னு பார்த்தா ரூபி. என்னடி பண்ணுற, வேலை செய்ய சொன்னால் இந்த மஞ்சள் தண்ணிலாம் வேஸ்ட் பண்ணுற, அம்மாவுக்கு தெரிஞ்ச சிறப்பு கட்டி அடிப்பாங்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் அப்படியே முடியை பிடிச்சி அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. நீ என்னடா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சத்தம் வந்திருக்கோம். நம்ம ஒயின் வந்து வேலை செஞ்சு இருந்திருப்பா, இந்த வந்து பூவெலாம் கட்டுவாங்கல்ல அந்த ஒர்க்லாம் பண்ணின்னு இருப்பா. அப்போ என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா இந்த 2 பேரும் சண்டை போடுதுங்க, இந்த ரூபியும் ஜோயாவும் முடியை பிடிச்சிக்கிட்டு. அப்போ மியா வந்து இங்கே ஹெல்ப் பண்ணுறா, இந்த மாதிரி சண்டை போடாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஜோயாவோட முடியை பிடிச்சி இன்னும் இழுக்கிறா, ஏன்னா அவள் தண்ணி ஊற்றிட்டாள் அதனால. அப்போது ஜோயா திரும்பி நீ சண்டையை கழுக்க வந்திருக்கியா, என்ன சண்டையை போட வந்திருக்கியா, முடி பிடிச்சி எதுக்கடி எடுக்கிற எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறா.
அப்போ குடு சாப்பிட்டு வாயின் ஓடி வரா. என்னடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி வந்து விலகி விட்றா. அப்போ அப்படியே வந்து மூச்சு வாங்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இங்கே அந்த பக்கம் வந்து ரூபியும், இந்த பக்கம் வந்து ஜோயாவும். இப்போ ஜோயா வந்து நான் இங்கே சும்மா தான் விளையாடினேன் இந்த மியா கிட்ட, இவ எதுக்கு நான் அடித்தாலாமா, இது போய் அம்மா கிட்ட சொன்னால் இவன் அம்மா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நான் எங்கள் அப்பாவை தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகிற மாதிரி போகிறான். அப்போது வாயின் வந்து சரி ஓகேடி சண்டை போடாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம்லாம் படுத்தி விட்றா. அது அப்போ பிடிச்சி நம்ம வாயின் வந்து நல்லா திட்டுறா மியாவை பிடிச்சி, இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அப்படி திட்டின்னு இருக்கும்போது வாசலில் வந்து ஏதோ வந்து கூப்பிட்ற மாதிரி சவுண்டு. அப்போது நம்ம ரூபியும் ஜோயா அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா இங்கே வந்து வாயின் வந்து திட்டுறா மியாவை பிடிச்சி, இப்படிலாம் பண்ணுற உங்கள் கெஸ்ட்டு தானே, அதுக்கு மேலே அவங்க தங்கச்சிங்க இப்படியா பண்ணுறா, ஜோயா உன்னோட சின்ன பொண்ணு அவளை பிடிச்சி இந்த மாதிரி இழுக்கிற, முடியை பிடிச்சி இழுக்கிற, அவதான் தண்ணி போட, நீயே தண்ணி போட்டு விடு ஒழிய, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி திட்டி விட்றா. சரி இவங்க திட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி என்ன பண்ணுறான்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. பார்த்தா 2 பசங்க வந்து நிற்கிறாங்க வெளியில். அப்போ ரூபி வந்து எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிவைண்ட் பண்ணுறா. அவளுக்கு வந்து டக்குன்னு ஸ்டக் ஆகலை, ஓகேவா. ஆனால் வந்து வெளிநாட்டு பசங்க மாதிரி நல்லா தெரியுது. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்குறா. ஜிமேன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு பையன் சொல்கிறான். அந்த பையன் வேறு யாரோ இல்லை, நம்ம தயாங்கு. ஜிமின் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அப்போ வந்து ஜிமின் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைப் பண்ணி சொல்கிறத வந்து நம்ம ஜோயா வந்து கேட்டுறா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடியை பார்க்கணுமே, அப்படியே வந்து மேலே அப்படியே கூராங்கோட்டையில் வந்து கட்டுற மாதிரி அவள் முடி வந்து அப்படியே மேலே அப்படியே நிற்குது, அப்படியே வந்து கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி. அவள் வந்து என்ன பண்ணுறான்னா அது கண்டுக்காமல் அப்படியே வந்து வரா. நம்ம ஜோயா யார் பிச்சைக்கார பசங்களா, கிளப்பி விடு, காசு இல்லைன்னு சொல்லிட்டு கிளப்பி விடு, சில்லறன்னு சொல்லிட்டு கிளப்பி விடு, இங்கே உட்காந்து இதுக்கு கான்வர்சேஷன் பண்ணின்னு இருக்கேன், ஜிமின் மாமா வேறு அந்த சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டே வரா. இப்போ வந்து லைக் இந்த சில்லற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டது நம்ம ஜங்கு கேட்டுறாரு, எவா சில்லறன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து நம்ம ஜோயா கரண்ட் ஷாக் அடிச்சுற மாதிரி அப்படி ஒரு முடி நிற்குது. அப்போ வந்து ரூபி வந்து இல்லடி பிச்சைக்கார பசங்க மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்காங்க, கொழுக்கு முழுக்குன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பார்க்குறா. அப்போ ஜோயா வந்து பார்க்குறா, ஐயோ எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துன்னு இருக்கும்போது நான் தயாங்க வந்து ஜீவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து இருக்கானே என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா வந்து கேட்குறா. எங்களை பற்றி பிச்சைக்காரின்ற, நீ பிச்சைக்காரி தான் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தயாங்க வந்து கலாய்ச்சி விட்றாரு. என்ன பிச்சைக்காரி மாதிரி நான் இருக்கேன்னா தொலைச்சிருவேன், என்ன ரொம்ப பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டைக்கு போகிறா. அப்போ ரூபி பிடிச்சி எடுக்கிறா. இப்போ தான் அங்கே சண்டை போட்டு பார்த்தா இங்கேயும் சண்டை போடுவியா, தொலைச்சிருவேன் நாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி கத்துறா. அப்போ வந்து நம்ம ரூபி அப்படி பேசினே இருக்கும்போது ஜங்குக்கு வந்து நான் ஜிமினை பார்க்கணும், அப்புறம் கொடுக்கணும், கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான் நம்ம ஜங்குக்கு. இந்த வாய்ஸு இங்கே கேட்ட மாதிரி இருக்குது, நீங்கள் ஜிமின் மாமா கூட வேலை செய்கிறீங்களா என்ன? வேலை செய்யலை, நாங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து வேலை செய்கிறோம், பிடிஎஸ் தெரியாதா, அங்கே தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்கிறான். ஆமாம் இல்லை பிடிஎஸில் இருக்கிற பர்சன், உன் பேர் வந்து ஜங்குக்கு, இவன் பேர் வந்து தயாங்கு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி வந்து கெஸ் பண்ணி சொல்லிடுறா. அப்போ ஜோயாக்கு அப்போ தான் ஹிட் ஆகுது. ஓ நீ தான் நான் தயாங்கு, சரிதான், சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி கூப்பிட்றா. அதை பார்த்து நம்ம மியாவையும் வயனும் என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கிட்ட பேசுகிறாங்க இவங்க, இங்கே போய் மாதிரியே சண்டை போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வயன் அப்படியே குடுன்னு ஓடி வரா. பார்த்தா வந்து நம்ம தயாங்க ஜங்குக்கு நிற்கிறாங்க. அப்போது வயனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஹே நீங்கள் தயாங் ஜங்குக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நாங்கள் அவங்க தான் ஜிமினை பார்க்க தான் வந்திருக்கோம். ஜிமினை பார்க்க வந்திருக்கீங்களா, சரி நான் போய் ஜிமினை அவங்க கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா குடுன்னு மேலே போகிறா. போயிட்டு அவர் வந்து எந்தோ வந்து லைக் கண்ணாடி பண்ண நின்றுட்டு நமக்கு என்ன குறை கண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அப்படி தள்ளி வச்சிட்டாங்க, அப்படியே அது வந்து ஜிவானை பார்க்க விட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து தலையை கோதிக்கிட்டு அப்படியே ஸ்டைல் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம வயன் வந்து ஜிமின் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம வயனை பார்த்துட்டு சொல்லு வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மாமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் உங்க கூட வேலை செய்வாங்கல்ல, சி சாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வேலை செய்வீங்கல்ல, என்ன அது ஜங்குக்கு தயாங்க வந்திருக்காங்க. என்ன ஜங்குக்கு தயாங்க வந்திருக்காங்களா, உடனே கொய்யால வர வேணும் சொல்லும்போது வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படி குடுன்னு ஓடுறாரு. இப்போ நம்ம வயல் வந்து சிரிக்கிறா. ஐயோப்பா வர வேணாம்னு சொல்லிட்டு வர போகிறேன், அதையும் மாரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து கொஞ்சம் சிரிக்கிறா. அப்போ சிரிச்சிட்டே இருக்கும்போது அப்படியே ஜிமின் என்ன பண்ணாரு, குடுன்னு கீழே ஓடுறாரு. கீழே ஓடி பார்த்தா 2 பேரும் நிற்கிறாங்க, பேகும் கையுமா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக நிற்கிறாங்க. அவர் வந்து லைக் கொஞ்சம் கோவமாக தான் இருந்தார். பாவமாக நிற்கிறத பார்த்து கொஞ்சம் அப்படியே வந்து சரி ரொம்ப பாவமாக நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, என்னடா வந்திருக்கீங்க திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு.
இல்லைடா உங்கள் நினப்பாவே இருந்துச்சா, அதான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஜோயா வந்து கமெண்ட்டு, நினப்பு வந்தால் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கமெண்ட் அடிக்கிறா. இப்போ ரூபி வந்து கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா அப்படியே வந்து இழுத்துட்டு போயிடுறா ஜோயாவை. ஜோயா அப்படியே வந்து திரும்பி அப்படியே தேங்க பார்க்குறா. தேங்க வந்து பார்க்க பாரு, கரண்ட்டு கம்பியில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்சி எனக்கு கமெண்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே தேங்க வந்து ஒரு மாதிரி முணுமுணுக்கிறாரு. இது கேட்ட நான் ஜிமின் வந்து, டேய் சோயா கிட்ட தள்ளியே இரு, வா இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கும், வந்ததே சண்டை போட்டான் என்கிட்ட வந்து, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடா, நீ வேறு அங்கே ரூபியாச்சும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இவன் வாயடியில் உன் காலை ரத்தமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமின் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. உள்ளே போய் கூப்பிட்டு பார்த்து என்ன பண்ணுறான்னா லைக் ஜிமினோட அம்மா கிட்டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு பாட்டி வந்து உட்காந்துருக்கும் சோஃபாவில் உட்காந்து, இந்த வெத்தலை இருக்கும்ல அந்த வெத்தலை வந்து அப்படியே இடிச்சுன்னு இருக்குது, டொங்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா டொங்குன்னு ஒரே சத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான் நம்ம தயாங்கு. அப்போ வந்து ஒரு பாட்டி வந்து, நீ என்னப்பா நல்லா விளக்கார மாதிரி அப்புறம் பலன்னு இருக்க, என்ன டிட்டுருன்னு, யார் நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து தயாங் வந்து, அது ஜிமினோட ஃப்ரெண்டு. என்னப்பா ஜிமினோட ஃப்ரெண்டு? இல்லை கேட்கல, கொஞ்சம் ஒழுங்காக சொல்ல. இப்போ உங்கள் ஜங்குக்கு டென்ஷன் ஆகிருக்கும். நாங்கள் ஜிமினோட ஃப்ரெண்டு பாட்டி. ஃப்ரெண்டா? சரி. அப்புறம் என்ன உன் பேர் என்ன அப்படி சொல்லி ஜங்கு கிட்ட கேட்கும்போது, என் பேர் ஜங்குக்கு. ஜக்கு நம்ம பேரை வைப்பாங்க. சரி என்ன உன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தேங்க வந்து, என்ன ஜக்குன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம பேர் என்ன சொல்கிற போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு, என் பேர் வந்து தயாங்க. என்னது தெராங்க நம்ம பேரை வைப்பாங்க. தெராங்க தான்ப்பா, தெராங்க தான். சரி பார்த்துக்கோ. திம்முன்னு கூப்பிட்ட ரூமில் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜிமினோட பேர் வந்து திம்முன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஜிமின் வந்து கடுப்பாயிட்டு, டேய் வாங்கடா, இந்த பாட்டி இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குற மாதிரி வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. ரொம்ப தான் கொழுப்பி உனக்கு, வரட்டும் உன் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் ஜிமினோட அம்மா வந்து க்ராஸ் பண்ணி போவாங்க. ஏ கனகா என்ன பாட்டி, என்ன உன் பையன் இப்படி சொல்லிட்டு போகிறான், என்ன சொல்லிட்டு போனான், என்னை பார்த்துட்டு என்னை கிளம்பி இப்படி தான் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு போகிறான்டி. ஓ அப்படியா, சரி கரெக்டாக தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய்ட்றாங்க. ரொம்ப தான் கொழுப்பே உனக்கு. இந்த என்ன பார்க்க வேறு ஒழுங்காக மெல்ல மாட்டேது, பல்லு வேறு வலிக்குது, பல்லே இல்லாமல் கஷ்டமாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்க்க தின்னுட்டே வந்து பேசியிருக்கோம். அப்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, சரிடா தயாங் நீ என்ன பண்ணுற, நீ குளிச்சுட்டு வந்துடுடா, நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஜங்கோக் நீ என்ன பண்ணுறனா, நீ என் கூட வா, என்னோடய ரூம் காட்டுறேன். தயாங்கு நீ அங்கே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் வந்து கெஸ்ட் ரூம் தான், அந்த ரூமில் போய் குளிச்சுட்டு வந்துடும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அப்படியே வந்து உள்ளே போகிறாருன்னா அப்படியே போகல, அந்த கதவுக்கிட்டே நிற்கிறாரு. அப்போ வந்து அந்த கதவு வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்னன்னா அந்த ரூமில் வந்து நம்ம ஜோயா இருந்திருப்பான், லாக்கே போட்டுருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுறான்னா அப்போ தான் வந்து பாவாடெல்லாம் கட்டிக்கிட்டு அப்போ தான் வந்து ப்ளவுஸில் இருக்கிற ஹூக்கெல்லாம் அப்படியே வந்து ஒன்றா வந்து போட ட்ரை பண்ணுறேன். அந்த ஹூக்கை வந்து மாட்டுது, லைக் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து அவள் வந்து அப்படியே ஹூக்கை வந்து கொஞ்சம் வந்து மாட்டுற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணின்னு இருக்கா. கண்ணாடியில் வந்து நின்று அந்த ரூம் ரொம்ப பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ரூமுக்கும் இதுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 மீட்டர்கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 100 மீட்டர்னால் கொஞ்சம் தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் ஓகே. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம தாங்க என்ன பண்ணுறாரு, அப்போ தான் கதவை திறந்துட்டு அது கேட்கவே இல்லை, சரியான கெழுட்டு போல் ஒழுங்காக கேட்காம என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணின்னு இருக்கா. அப்போது அங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருந்திருக்கும், லைக் அந்த ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீனு, இந்த சைடு வந்து பெட்டு, அந்த சைடு வந்து ட்ரெஸ்ஸு மாத்திரம் அந்த மாதிரி இடம் இருக்கிற மாதிரி வந்து ஸ்க்ரீன் மாதிரி இருந்திருக்கும். அந்த ஸ்க்ரீனை தாண்டி தான் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும் ஓகே. அப்போது தயாங்க என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே இங்கே தான் ட்ரெஸ்ஸு கழட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அவர் வந்து அப்படியே ட்ரெஸ்ஸெலாம் ஃபுல்லாக கழட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறாருன்னா
இந்த ஒரு மாதிரி அந்த பாக்ஸர் மாதிரி இருக்கும்ல, அந்த மட்டும் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து லைக் அந்த ஸ்க்ரீன் திறக்கிறாரு. அப்போது அந்த ஸ்க்ரீன் கூட திறக்கிறது அவருக்கு தெரியல. அவள் அப்போ தான் இன்னும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக வந்து அந்த ஹூக்கை வந்து ஃபஸ்ட்டு ஹூக் அப்போ தான் வந்து போட ட்ரை பண்ணுறா. அப்போனேங்க அன்றைக்கி பார்த்துங்க அவள் என்ன நிலவில் நிற்கிறான்னு சொல்லிட்டு. அப்போது அப்படியே வந்து நம்ம ஸ்டன் ஆகிட்டு அப்படியே நம்ம தேங்க பார்க்குறாரு. என்னடா ஏதோ வந்து கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஏன்னா அதை தாண்டி ஜன்னல் இருந்திருக்கும், அது ஸ்க்ரீன் தான் கொஞ்சம் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். வெளிச்சம் வந்ததே அவளுக்கு கொஞ்சம் மாதிரியா இருக்கனால அவள் அப்படியே வந்து பார்க்குறா. பார்த்தா இங்கே தேங்க வந்து அப்படியே நிற்கிறாரு. அவள் அப்படி பார்க்குறா. யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியாமல் அப்படியே ஃபுல்லாக திரும்பிக்கிறா. அப்போனா அவள் வந்து ப்ளவுஸில் வந்து ஒரே ஒரு ஹூக்கு மட்டும் தான் போட்டிருக்கா முன்னாடி. அவர் வந்து அப்படியே பார்க்குறாரு. அப்போ சொல்லாங்க, மேன் அறிவில்ல அப்படியே நிற்ப, என்னடா அப்படி நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறா. தேங்க வந்து வாவ் யூ ஸோ செக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. வாட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்க்குறா. பார்த்தா வந்து அவள் அப்படியே வந்து ஒரு ஹூக் மட்டும் தான் போட்டிருப்பா. சி ஆம்பளைக்கு புத்தி தான் எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, அங்கே வந்து ஒரு ஷால் இருக்கும், அந்த ஷாலை அப்படியே வந்து லைக் போட்டுக்கிறா. ஏய் அம்மனமே இப்படியா நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை திட்டுறா. பொம்பளை அப்புறம் நிற்கிறாளே பார்த்துட்டு அப்படியே நிற்கிற, நான் ஆச்சு பார்த்துறேன்னு சொல்லிட்டு ஷால் போட்டிருக்கேன் அப்படியே நிற்கிற மொதன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட அறிவில்லை சென்ஸ் இல்லை உனக்கு, ஒரு பொண்ணு இருக்கிற ரூம் அப்படி தான் வருவியா? கொஞ்சம் கூட அப்படியே நாக் கூட பண்ணாமல் வருவியா? அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நல்லா திட்டி விட்றா நம்ம ஜோயா. அப்போது நம்ம தேங்க வந்து நீ லாக் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது ஏன் ரூமு, அதெல்லாம் லாக் பண்ணுவேன்னா லாக் பண்ண மாட்டேன், அது ஏன் இஷ்டம், அதை நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் ஜிமின் அனுப்பி விட்டான் அதான் வந்தேன், சும்மா கத்தினே இருக்காது ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டி விடுறாரு. என் பேரை நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இப்படி முறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, கிளம்ப போகும்போது ஜட்டி அம்மனமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. என்னது ஜட்டி அம்மனமாவா, என்னோட கொழுப்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி முறைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறான்னா லைக் அந்த போகும்போது டக்குன்னு ஹூக்கை போட்டுட்டு லைக் அந்த ஷால் அப்படி நழுவிட்டு ஹூக்கை போட்டுட்டு அந்த தாவணி வந்து என்ன பண்ணுறான்னா லைக் ஃபுல்லாக போத்துட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம ரூபியோட ரூமுக்கு தான் போகிறாவ. அப்புறம் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் வந்து பாத்ரூம்குள்ளே போயிட்டு அவருக்கு வந்து சிரிப்பு வருது ஒரு மாதிரி, என்ன இவ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இப்போ இருக்க அந்த பொண்ணுங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா, பொண்ணுங்க இந்த மாதிரி திட்டது கூட இல்லையா, அதனால வந்து ஒரு மாதிரி புதுசாக ஃபீலிங் இருக்குது அவருக்கு. ஒரு மாதிரி வந்து சிரிக்கிறாரு. இப்போது அந்த ஜோயா வந்து வெளில வந்தது நம்ம ஜிமின் வந்து பார்த்துட்டாரு. அவர் தான் ரெடி ஆகிட்டார்ல, வெளில வந்து அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நிற்கிறாரு. ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டோம், ஜித்தையாங்காக வெயிட் பண்ணிட்டோம். அப்போது இந்த மாதிரி வந்து லைக் ஜோயா அப்படி போகிறது வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு வந்து என்ன இங்கே ஜோயா பொண்ணு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகிட்டாரு. அந்த ரூமில் தானே நான் தயாங்க இருந்திருப்பான், அதனால சொல்லிட்டு ஒரு பேர் ஷாக்கோட பார்க்குறாரு. அதுவும் என்ன இப்படி போத்திட்டு போகிறா ஷாலை, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து பார்க்குறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்காக வெயிட் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்படிங்க வந்து ஒயின் சைட் காட்டணும். ஒயின் வந்து அப்படியே என்ன பண்ணுறான்னு நம்ம வந்து மியா ரெடி பண்ணின்னு இருக்கா ஒயினை. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டா போல். அப்போ வந்து ஒயின் வந்து அழகாக இருக்கேன் அடி, அம்சமாக இருக்கு, போ உன்னை பார்த்து வந்து என்னோடய ஃப்யூச்சர் மாமா வந்து வழிஞ்சிட்டு போகிறாரு, அப்படி தானே இருக்கேன் நான். வேறு அப்போ என்கேஜ்மெண்ட்டை பார்த்தது, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை, கொஞ்சம் நேரம் பேசக்கூட இல்லைடி, நான் லைட்டாக கொஞ்சம் தக்குன்னு இருக்கேன், அதெல்லாம் இல்லை அழகாக தான் இருக்கேன், அவரே பாரு மயங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி என்ன பண்ணுறான்னா ஹைப் பண்ணுறா ஒயினை. ஹைப் மீன்ஸ் கொஞ்சம் இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஜுவல்ஸ்லாம் போகும்போது அப்படியே பக்காவாக இருக்கா. நிலங்களை மோஸ்ட்டாக ஜுவல்ஸ் போட மாட்டாங்க, ஆனால் கொஞ்சம் செயின் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு விட்றா. அதுக்கப்புறம் வந்து நிலங்க வச்சுட்டுக்கப்புறமா தான் வந்து வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து லைக் தண்ணிலாம் போடுற மாதிரி இருக்கும். லைக் அந்த இதில் கல்ச்சரில் வேறு மாதிரி ஓகேவா, இங்கே நடக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்காது. அங்கே வந்து கொஞ்சம் வயநாடு சைடில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி லைக் மாற்றிருக்கும். தண்ணி ஊற்றிட்டு தான் அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அங்கே வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்து தண்ணி ஊற்றுவாங்க அந்த மாதிரி. அப்படியே ஒயனை அப்படி கூப்பிட்டு போகிறாங்க, நம்ம வந்து மியா அப்படியே கூப்பிட்டு போகிறா, கீழே வந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போகிறது. அப்புறம் அந்த ஜிமின் பார்க்குறாரு, வா இவ்வளோ அழகாக இருக்காள வயனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்க்குறாரு. வாவ் நமக்கு இருக்கிற வேண்டியது இப்போது வேறவர்கிட்ட போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. பாவம் வந்து இதுலேயே தெரியுது ஜிமினுக்கு வந்து ஒயின் மேலே ஒரு க்ரஷ்ஷுக்கு மேலே கொஞ்சம் லவ். ஓகே ரொம்பலாம் இல்லை, ஆனால் லவ் கொஞ்சம் அது அதிகமாகவே இருக்குது. ஓகே ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், ஜிமினுக்கு வந்து ஒயின் மேலே வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து லவ்.
அவர் வந்து ஊருக்கு போகும்போதே வந்து லைக் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஊரில் இருந்திருப்பார். கொஞ்ச நாளுக்காக தான் இருந்திருப்பார். அப்போது வந்து ஒயனை வந்து பார்த்துருப்பாரு. அப்போ ஒயன் வந்து அப்போ தான் வந்து 12th முடிச்சு காலேஜ்லாம் போவாள். அப்போ வந்து ஒயனை வந்து பிடிக்கும். ஓகே, ஒரு பொண்ணை வந்து பிடிக்கும், நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போயிட்டதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் வந்திருக்கும். இதை வந்து ஒயனெல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாள். அதுக்கப்புறம் வந்து லைக் ஸ்டோரிலாம் போடுவாள். இன்ஸ்டாகிராம் லைக் அவங்களாம் அவர் யூஸ் பண்ணுவாள், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் யூஸ் பண்ணுவாள். அப்போ அந்த ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போடும்போது இவ்வளோ வளர்ந்துட்டாளா, இவ்வளோ அழகாக இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கே அறியாமல் ஒரு லவ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தான் தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து ஒயன் மேலே வந்து ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டதே வந்து டக்குன்னு வந்து வந்திருப்பார், ஒயனாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து நம்ம ஜிமின் வந்து வெயிட் பண்ணி இருந்திருப்பாரு ஜங்குக்கோ தயனுக்காகவோ. இப்போ ஒயன் அப்படி போகிறது பார்த்துட்டு அப்படியே வந்து பின்னாடியே போகிறாரு. நம்ம ஒயன் பின்னாடியும் லைக் ஒயன் பின்னாடி வந்து மியா பின்னாடி அப்படியே வந்து நம்ம ஜிமின் போகிறாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜோயா அப்படியே ரெடி ஆகிடுப்பா. ஜோயா சைடு காட்டலான்னா, ஜோயா அண்ட் ரூபி சைடு காட்டினா அப்புறம் அவங்க வந்து ரெடி ஆகிருப்பாங்க. ரெடி ஆகிட்டதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும்னா, நம்ம ரூபி வந்து என்ன பண்ண, சரி நீ ரெடி ஆகிட்டாரு, நான் போகிறேன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அழகாக கிளம்பி இந்த பர்பிள் வித் இல்லை ப்ளூ வித் பிங்க் இருக்கும்ல அந்த மாதிரி காம்போவில் வந்து பாடுதாவணி வந்து போட்டுட்டு ஆஃப் சாரி மாதிரி காட்டிட்டு அவர் போகிறா. ஒரு மாதிரி அழகாக இருக்கா. ஒரு சிம்பிளான ஜுவல்ஸ், நெத்தி சொட்டி, அதுவும் சிம்பிளாக போட்டிருப்பா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேக்கப், ஃப்ரீ ஹேர், அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசைன் இந்த மாதிரி போடுவாங்கள்ல, சுருட்டிலாம் போடுவாங்கள்ல டிசைன், அந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவள் அந்த சைட் போகும்போது அண்ட் டைம் கரெக்டாக வந்து நம்ம ஜங்குக்கோ என்ன பண்ணியிருப்பாரா, கதவை திறந்த மாதிரி வந்திருப்பார். இந்த சைடு வந்து நம்ம ரூபி இந்த சைட் போக அப்படின்னு ஜங்குக்கோ இந்த சைடு வர கரெக்டாக இருக்கும். அப்புறம் 2 பேரும் இடிச்சுக்கிட்டாங்க. நம்ம ரூபி வந்து கீழே விழும்போது டக்குன்னு வந்து நம்ம ஜங்குக்கோ வந்து இப்படி பிடிச்சிருப்பாரு நம்ம ரூபியை. இந்த மாதிரி கையை ஃபுல்லாக அப்படி பிடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டாரு. அவள் அப்படியே வந்து கீழே விழுற மாதிரி போகிறா. அப்போ பிடிச்சது அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறா. அந்த மாதிரி மறுபடியும் விழுந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இன்னொரு கையை வச்சு அப்படியே வந்து ஒரு இடுப்பை வந்து கிராப் பண்ணுறாரு. பார்க்கணுமே ஒரு மாதிரி 2 பேரும் ஐ கான்டாக்ட், ஒரு மாதிரி அந்த ஒரு சினாரியோ வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போகுது. அப்போது வந்து நம்ம அந்த டைம் தயாங் வந்து வந்திருப்பார் டோரை திறந்து. அது அப்படியே பார்க்குற அந்த சினாரியோவை பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே, என்ன பண்ணுறவன் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு டே ஜங்குக்கா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷவுட்டு. அவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா பயந்து அப்படியே வந்து ரூபியோட கையை அப்படியே விட்டுருப்பாரு. அவள் விழு போகும்போது டக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, தயாங்க வந்து அப்படியே பிடிக்கிறாரு நம்ம ரூபியை. அவள் பிடிக்கும்போது டக்குன்னு வந்து நம்ம ஜோயா வந்து ஃபோன் பேசிட்டே வந்திருப்பா. எங்கடா இருக்கே நீனா இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து பேசிகிட்டே வரா. அப்போ அப்படியே இந்த சின்னரை அப்படி பார்த்துட்டு ஒரு மீட்டருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து. அப்போ ரூபி வந்து இல்லை நான் கீழே விழாம மாதிரி இருந்துச்சு, அதான் எழுந்துரு சனின்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நம்ம தயாங்க அப்படி தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து ரூபியை பிடிச்சிட்டு கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றா. அப்படி போகும்போது ஒரு முறை நம்ம தயாங்க வந்து அப்படி பார்க்குறாரு, என்ன எப்படி முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் சேர்ந்து அப்படியே வர முறைக்கிறாரு. லைக் கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ ஜங்குக்கு அப்புறம் திரும்பி நம்ம தயாங்க வந்து இது தேவையா எனக்கு, அந்த பொண்ணை எனக்கு கேவலமாக நினச்சிருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், அந்த பொண்ணை விழுற மாதிரி இருந்துச்சு அதான் பிடிச்சேன், இவன் கற்றுட்டு பார்த்து நானும் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் இவன் தானே பிடிச்சான், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டே அப்படி கீழே போகிறாரு. அப்போது ஜங்குக்கு போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு பாட்டி இருக்கும்ல இந்த மாதிரி தட்டிட்டு அப்படி சொல்லி தட்டினே இருக்கும்ல, அந்த பாட்டி வந்து டேய் இந்தப்பா ஜக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவர் அப்படி கண்டுக்கவே இல்லை, அப்படி போகிறாரு. ஏன்னா வந்து பேர் தப்பாக சொல்கிறாருல்ல, கொஞ்சம் காண்டாக இருக்கும், இன்னும் இந்த பாட்டு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படியே வந்து போகிறாரு. அவன் அந்த இந்த ஜக்கு பையா ஜக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஷோ சொல்லுங்க பாட்டி. இல்லைப்பா அந்த அங்கே நிலங்கு வச்சுருப்பாங்கல்ல, அங்கே ஒரு பாக்கு இருக்கும், அது கொஞ்சம் எடுத்துக்கூட, கை நடுங்குது பாட்டிக்கு, அதை எடுக்க முடியல, கொஞ்சம் எடுத்துக்கூட. இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன கேட்டால் கொடுக்க மாட்டியா, அதுக்கப்புறம் பாரு இந்த பாட்டி என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்போ ஐயோ சாமகமாக கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்ணுறாருன்னா இந்தா லொட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த வெத்திலை எடுத்து கொடுக்குறாரு.
அவன் ஜிம்மி வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து, டேய் அது நிலங்களை வச்சதுடா, அது ஏன்டா எடுக்கிற, டேய் அந்த பாட்டி தான்டா கேட்டுச்சு, லொட்டு லொட்டு பாட்டி, அதுக்கிட்டே போய் சொல்லிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பாட்டியை கை காமிச்சிட்டு போயிடுறாரு. அப்போது நம்ம ஜிமினி வந்து, பாட்டி உனக்கு தேவையாயிடுச்சு வயசான காலத்தில், இதுக்கு உனக்கு பாக்கு, டே திமுன எனக்கு வேணும்தா, எனக்கு அப்படி நடுங்குது அதை தின்னாமல், எனக்கு வாயெல்லாம் வலிக்குது, சாப்பிடணும்னு தோணுது, வாயை வலிச்சு சாப்பிடக்கூடாது, மூடிக்கிட்டே இருக்கணும், எதுக்கு சாப்பிட்ற அப்படின்னு பிடிச்சி திட்டி விட்றாரு. என்னடா திம்முன்ன ரொம்ப தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பாட்டி வந்து முறுக்கிக்கிட்டு போகுது. தேவைதான் இந்த பாட்டிக்கு, என்கிட்ட வேற முறுக்கிட்டு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு போகிறாரு. அப்படியே வந்து அந்த நலங்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிடுக்கப்புறம் வந்து எல்லோரும் அங்கே நிற்கிறாங்க, எல்லோரும் இருக்காங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீடு சைடும் வராங்க. அப்போது இந்த ஜோயாவோட அப்பா வந்து போலீஸ், ஓகே, அதாவது போலீஸ் ஆஃபீஸரு. அப்போது நம்ம மியா வந்து சொல்கிறா, சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. என்ன சொல்லுமா, இதுதான் வந்து ஒயனுக்கு பார்த்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே காட்டுறா. பார்த்தா அந்த மாப்பிள்ளை வந்து நடந்து வரான், அந்த ஜான் பையன். அவன் வந்து அவர் வந்து பார்க்குறாரு, இந்த பையன் எங்கே பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷு. அதுக்கப்புறம் அவரை விட்டுடுறாரு. ஓ அப்படியா, எங்கேயாச்சும் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா சரிம்மா, யாரும்மா, இல்லை எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன். ஓ ஃப்ரெண்டோட பையனா, சரி சரி ஓகேம்மா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்ன வேலை, அவருக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு வந்து வெளில போயிடுறாரு. அப்போ தான் நம்ம ஜோயா வந்து வெளில நின்றுட்டு, எங்கே அவன் காணோம் அப்படின்னு பிடிச்சி வந்து ஃபோனை போட்டு யாரோ போட்டு தொலை பண்ணுறான். அவர் யாரோ அட்டன் பண்ணி, என்னடே சும்மா கால் பண்ணிட்டே இருக்க, டேய் கம்யூனிட்டி எங்கடா இருக்க, டேய் வந்துன்னு இருக்கேன்டி, இங்கே வேறு ஏதோ ஒரு எருமை மாடு வந்து திரும்பி அப்படி பார்த்துன்னே வருது, எப்போ முட்டை போதுன்னு தெரில, நீ ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து பாவம் அந்த ஒரு பையன் வந்து ஒரு மாதிரி கஷ்டத்தில் வந்துன்னு இருக்கான். எருமை மாடா, இங்கே என்னன்னு தெரிலடி, அது ஏதோ ஒரு மாதிரி பாம்பு வந்த மாதிரி இருந்துச்சா, பயந்து கல் தூக்கி அடிச்சேன்னா அந்த கல் அப்படியே அந்த எருவ மாடு மேலே பட்டுருச்சு, அது எருவ மாடு என்னதான் பார்த்துட்டே வருதுடி, எங்கேயும் ஓடி வந்து இப்படி மிதிச்சிருமோன்னு ஒரு பயம். டே கார்த்திக், என்னடா இங்கே வந்து ஏதாச்சும் பண்ணிட்டு வச்சுட்டு போகிற, இருடா நான் வரேன், எங்கடா இருக்கேன், இருட்டாக இருக்க போகுதுடி, வராது விட்டு நானே வந்துக்கிறேன், இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா வந்து போகிறா. இது போகிறது பார்த்து நம்ம அத்தையும் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுவும் கண்டுக்கல, சரி இங்கே போகிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வந்துருப்பான். அந்த பையன் பேர் வந்து கார்த்திக். யாருன்னு பார்த்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஓகே, ஸ்கூல் டேஸ்லேருந்து இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், காலேஜ் டேஸ்லேயும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க அம்மாவுக்கு தெரியும் இது வந்து கார்த்திக் வந்து என்னோட வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கூப்பிட்டுருப்பான். இந்த மாதிரி வந்து என்னோடய கசினுக்கு கல்யாணம் வில்லேஜில் நடக்கும், செம்மையாக இருக்கும், வாடா வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுருப்பான். அது வந்து அப்படி சொல்லியிருப்பான், சித்தி வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான், அவனை கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கோங்க, அவன் வந்து இந்த மாதிரி வில்லேஜ் கல்யாணம்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், அதான் கூப்பிட்டேன், தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து அதெல்லாம் இல்லடி, நீ பரவாயில்ல, நீ கூப்பிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. பையனை அப்படியே பேக் வச்சுக்கிட்டு, என்னன்னு தெரியல இந்த ஊரில் நீயாச்சும் கூப்பிட்டு வந்துருக்கலாம், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே வந்து கூப்பிட்டு வர எருவ மாடை பிடிச்சி அவர் திட்டி விட்டாரு, டே வாடா கம்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா கையை பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டே வருது. நம்ம ஜிமின் தயாங் ஜங்குக் பார்க்குறாரு. அப்போ ஜிமின் வந்து யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுவா மாமா, இது என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட், என்னோடய பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போகிறான். பெஸ்டின்னு சொல்கிறவங்க நம்பவே கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து புலம்புறாரு. அப்போ இதை வந்து ரூபி பார்த்துட்டு, ஹே கார்த்திக் என்ன டெடர்னு சொல்லலையா ஜோயா நான் வரேன்னு சொல்லிட்டு, சொன்னான்னு நினைக்கிறேன், நான் தான் மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது, எப்படி இருக்க சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலாக கான்வர்சேஷன்லாம் அங்கே வந்து போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் நிலங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நிலங்கெல்லாம் வைக்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே வந்து ஹாப்பியாக போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா லைக் அப்படியே முடியுது. அந்த நிலங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணிலாம் ஊற்றுறாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக போகுது. இங்கே வந்து நம்ம ஜிமின் வந்து அப்படியே வந்து சோக பாட்டு பாடினே இருக்காரு. இந்த மாதிரி வந்து எனக்கு கல்யாணமே அப்படியே போகுது நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து அந்த பூவெல்லாம் இருக்கும்ல அதை அப்படியே பிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. இப்போ வந்து தூங்கணும், ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் வந்து தூங்க வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் வந்து தூங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இடம் இல்லை, ஓகேவா. அப்போ வந்து என்ன இருக்கும்னா வந்து இந்த ரூபி புள்ள வந்து ஆசைப்பட்டிருக்கோம், நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கொல்லையிலையும் வராண்டாலையும் தூங்கலாண்டி, நல்லா காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி வந்து ஃபஸ்ட்டு ஆசைப்படுறா இந்த வில்லேஜ்க்கு வந்து. அப்போ ஜோயாவுக்கு வந்து அப்படியாடி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து மியா கிட்ட சொல்கிறான். மியாவும் அப்படியே வந்து ஒயன்கிட்டே சொல்கிறான். ஒயன் வந்து ஐயோ இப்போ தான் எனக்கு நலங்கு வச்சுருக்காங்க, நம்ம
வெளில படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சி அப்படிலாம் இல்லடி, இன்னொடி நீ அந்த காலத்துலேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பானா நம்ம மியா ஜோயா ரூபிலாம் தரன்னு இழுத்துட்டு வந்து ஒயின் அப்படியே படுக்க வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா ஒயின் அண்ட் ஜோயா ஓகேவா, அவங்க வந்து சேர்ந்து படுக்கிறாங்க. மியா அண்ட் ரூபி அந்த மாதிரி படுக்கிறாங்க ஓகேவா. இதில் வந்து எப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சிப்ளிங்ஸோட சேர்ப்பு எப்படி இருக்குன்னா, ஒயின் ஜோயா கொஞ்சம் வந்து நல்லா ஜாலியாக பேசுவாங்க. எப்படின்னா கொஞ்சம் வயசு முன்ன பின்ன இருந்தால் கூட அதுலேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் ரூபி அண்ட் மியாவுக்கும் ஒரு வயசில் வித்தியாசம் இருந்தால் கூட ஒரு மாதிரி கனெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி வந்து 2 பேரும் வந்து அங்கே சைடு சேர்ந்து படுக்கிறாங்க, இந்த சைடு வந்து சேர்ந்து படுக்கிறாங்க. அப்போது வந்து இந்த மாதிரி வந்து லைனாக படுக்கிறது வந்து நம்ம ஜிமின் பார்க்குறாரு. வாவ் செம்மையாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. அப்போது நம்ம தான் வந்து ஏன் பிச்சைக்கார மாதிரி வந்து வெளில படுக்கிறது எனக்கு செம்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உனக்கு என்னடா தெரியும், செம்மையாக இருக்கும், காற்று ஜில்லுன்னு வரும், அப்படியே அந்த ஒரு அங்கங்கே வந்து வெட்டிக்கிளியான ஒரு சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஒரு பேர்ட்ஸ் வந்து சவுண்ட் போடுறது காலங்காத்தால செம்மையாக இருக்கும்டா, நான் இங்கே தான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அங்கிள் பக்கத்தில் வந்து படுத்துடுறாரு நம்ம ஜிமின். அப்போது என்ன ஆகும்னா ஜிமின் போய் படுத்துக்கிறாரு. இங்கே தயாங்கோ ஜங்கோக்கோ இடமே இல்லை. அவர் வந்து அப்படியே வந்து பார்க்குறாரு. அப்போது சும்மா இருட்டாக இருக்கா. அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே இங்கே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க. அப்போது ஜங்கோக் வந்து இந்த நம்ம ரூபி இருப்பாள், ரூபி பக்கத்தில் போய் படுத்துடுறாரு. இங்கே தயாங்க்கு வந்து இடமே இல்லை, இன்னும் இங்கே போய் படுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா நம்ம தயாங்கும் எங்கேயோ போய் படுத்துடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல போய் படுத்துடுறாரு. அப்போது என்ன இருக்கும்னா, இப்போது எப்படி படுக்கிற மாதிரி இருக்கும்னா மியா ரூபி அதுக்கப்புறம் ஜங்குக் ஓகே அந்த மாதிரி படுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படி இருக்குன்னா தயாங் வந்து எங்கே வந்து தெரில, இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் படுத்துக்கிட்டாரு. அப்போது நம்ம மியா என்ன பண்ணியிருப்பான்னா கொசு வந்து குயின்னு சவுண்டு போடுற மாதிரி இருக்கும் காதில். அவளுக்கு செம்ம டிஸ்டர்பன்ஸில் என்ன பண்ணியிருப்பான்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து நம்ம ரூபி வந்து கட்டி பிடிச்சிருப்பா. அவள் அப்படியே வந்து தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து போகிறான். போயிட்டே இருக்கக்கப்புறமா யாரையும் கிரிச்சு எப்படியும் வந்து உள்ளே போய்ட்றா. இப்போ வந்து ரூபி பார்த்தோன்னா செம்மையான தூக்கம் அவளுக்கு. அப்போ தூங்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணா அப்படியே எடுத்து என்ன பண்ணேன்னா கையை அப்படியே வந்து யார் மேலேயோ போட்டுறான். பார்த்தா ஜங்குக் மேலே தான் போட்டிருப்பா. அவர் வந்து அப்படியே வந்து பார்க்குறாரு, என்னடா இது கை பட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறாரு. பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஐயோ யார் பக்கத்தில் படுத்துட்டேன், ஆன்டிங்கிட்டு பக்கத்தில் படுத்துட்டேனோ இல்லை அங்கிள் பக்கத்தில் படுத்துட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ யார்ப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா டார்ச் எடுத்து அடிக்கிறாரு. பார்த்தா அங்கே வந்து ரூபி. அதுக்கப்புறம் டார்ச்சில் அவளை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கா, ஒரு மாதிரி வந்து ஒயிட்டிஷாக இருப்பா. அது அப்படியே வந்து அவள் பூவெலாம் போட்டிருப்பா பண்ண மண்டையில். அது கூட வந்து கழட்டாமல் மேக்கப் கூட வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து பொதுக்குன்னு படுத்துருப்பாங்க செம்ம தூக்கத்தில் ஒரு டயர்டில். சாலையெல்லாம் அள்ளியிருப்பாங்களா, செம்ம வர டயர்டு அவளுக்கு. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே படுத்துருப்பா. அவர் வந்து அப்படியே பார்க்குறாரு, வாவ் எவ்வளோ அழகாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு டார்ச் இதில் அப்படியே வந்து கண்ணை அப்படியே வந்து ஒரு மாதிரி கசக்கி அப்படியே வந்து பார்த்து கண்ணை அப்படி திறந்து பார்த்தா இங்கே வந்து ஜங்குக்கு அந்த டார்ச் லைட் அவர் மேலே பட்டிருக்கோம்ல, அவளும் அப்படியே என்ன பண்ணான்னு அப்படியே பார்க்குறா. அது அப்படியே 2 பேருக்கு அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது ரொம்ப அழகாக. பார்த்துட்டே ஒரு கனெக்ஷன் மாதிரி ஆயிருக்கும். இந்த ரூபி என்ன பண்ணுறான்னா அறியாமல் அப்படியே வந்து ஜங்குக்கோட 2 சிக்ஸை அப்படியே வந்து அவர் 2 கையால் அப்படியே பிடிக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டே ஒரு மாதிரி அழகான ஒரு கனெக்ஷன் அப்படியே வந்து அப்படியே பிடிக்கிறா. அந்த அப்படியே கழுத்தையும் சேர்த்து அப்படியே வந்து அந்த சிக்ஸையும் சேர்த்து அப்படியே பிடிக்கிறா. அவர் அப்படியே வந்து அது பிடிக்கிறது அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணியிருப்பானா ரூபி அப்படியே வந்து அவருக்கே அறியாமல் என்ன பண்ணியிருப்பானா ஒரு கிஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போவா. அப்போது அப்படியே கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அவர் அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து கண்ணை மூடியிருப்பார். அப்போ யாரோ ஒரு எட்டி போது பொழிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரூபி என்ன பண்ணியிருப்பானா அப்படியே நம்ம ஜங்குக்கு மேலே உருண்டு போயிட்டு அப்படியே வந்து அங்கே டேப்லாம் இருந்திருக்கும். அந்த டேப்பில் போயிட்டு அப்படியே வந்து லைக் உருண்டுக்கிட்டு போயிட்டு அங்கே போய் இருக்காங்க. டேப்லலாம் ஒன்றுமே படம் நல்ல வேலை. டக்குன்னு அங்கே போயிட்டு அப்படியே வந்து ஸ்டாப்பாக இருக்கும். எவடா அவ அப்படின்னு சொல்லிட்டு ரூபிக்கு டென்ஷனாக இருக்கும். பார்த்தா ஜோயா அப்படி முன்னாடி நடந்து வரா. என்னடா நடக்குது இங்கே, அறிவு கெட்டங்க வளங்களா, அறிவில்லை வெட்ட வெளிச்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போது நம்ம ஜங்கு அந்த வெட்ட வெளிச்சமெல்லாம் இல்லையே இருட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது அப்படியே நம்ம ஜோயா அப்படியே முறைச்சி பார்க்குறா. மூடிக்கிட்டு இருந்துரு, அதுக்கு ஒரு அசியமாக கேட்டுற போகிறேன், என்னடா பண்ணுறீங்க நீங்கள், அறிவில்லை உங்களுக்கு, அப்படியே வெட்ட வெளியில் அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள், இப்போ நான் மட்டும் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்ததா என்ன நடந்திருக்கோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காய்ச்சி மூச்சின்னு திட்டி என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து அங்கே ஒரு கிணறு மாதிரி இருக்கும், அந்த கிணறுக்கிட்ட கூப்பிட்டு போய்ட்றான்.
ஓகேவா? அப்போது அப்படியே வந்து அந்த சவுண்ட்லாம் கேட்டு என்னடா இங்கே ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்து நம்ம ஜோயா வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது யாரையும். அப்போ அவரும் வந்து யாரை கூப்பிட்டு போகிறா, சரி எங்கேயா பேசினே இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே ஏஞ்சி போகிறாரு ரெஸ்ட் ரூமுக்கு போக வந்து லைட் ஆன் பண்ணுறாரு. லைட் ஆன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து ஒயின் படுத்திருப்பா. ஒயினுக்கு தான் ஜோயா தான் இருந்திருப்பா. ஜோயா இப்போ இல்லை, அந்த இடத்துல வந்து பிளாங்காக இருக்குது, காலியாக இருக்குது. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சான்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒயின் படுத்துருப்பா. ஒயின் பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, அப்படி தூங்குறாரு. அப்போ ஒயின் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா ஜோயா நினச்சி அப்படியே வந்து ஜிம்மியை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. அவள் வந்து எப்படி கட்டி பிடிச்சிருப்பான்னா ஜிம்மியோட நெக்கில் அவள் ஃபேஸ் இருக்கிற மாதிரியும் அவள் அப்படியே கை வந்து ஃபுல்லாக அந்த இடுப்பை வந்து லைட் ரவுண்ட் அப் பண்ண மாதிரியும் இருக்கும். இவருக்கு வந்து குஜாலாகிடுச்சு. ஐயோ வாவும் ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து தெரியாத மாதிரி யாரோ ஒரு பர்சன் வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க, நம்மளை வந்து கட்டி பிடிச்சிருக்கோம் இருட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கட்டி பிடிச்சிருப்பாரு. ஆனால் இங்கே வந்து ரூபி சைட் காட்டணுமே நல்லா பிடிச்சி நக்கு பிடிங்க அப்புறம் செம்மையாக கேட்குறோம் நம்ம ஜோயா பிடிச்சி என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன பண்ணுறீங்க, என்ன கிழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கற்று பிடிச்சி. அப்போ வந்து ரூபி வந்து இல்லடி அது எதுவும் பண்ணலடி, நான் அவர் வந்து பூச்சி ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அதான் வந்து எடுத்தேன். பூச்சி ஒட்டுற மாதிரி தான் 2 கை பிடிச்சி அவரை முத்து கொடுக்குற மாதிரி போனியா நீ, பார்த்துன்னு தான் இருக்கேன், வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்கேன், உட்காந்து நான் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு நினச்சிட்டியா, என்ன பார்த்து வெகுலு மாதிரி நினைக்கிறியா நீ, எனக்கு என்னென்னு தெரியும்ல, எனக்கு எல்லாமே தெரியும், நீ என்ன பண்ணுவேன் என்னென்ன இன்சிடென்ட் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும், தங்கச்சி நான் தெரியும்ல அப்படின்னு அப்படியே ஒரு கற்று. சவுண்ட் கேட்டு நம்ம வந்து ஏஞ்சிருப்பார். என்ன இங்கே சவுண்டுன்னு பார்த்து எட்டி பார்த்தா அந்த கிணறுக்கிட்ட வந்து ஜோயா நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படி சைடாக திரும்பி பார்த்தா அதுக்கு அங்கே ஜங்குக்கு நிற்கிற மாதிரி இருக்குது. ஐயோ என்ன 2 பேரும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறி அடித்து வந்து ஓடி வராரு. பார்த்தா அங்கே ரூபி கூட நின்றுருப்பா. அம்மா நல்லா ரூபி நின்றுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மெதுவாக நடந்து வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா வந்து என்ன உனக்கு இப்போ எதுக்கு இருந்துச்சு வந்தேன், என் ஃப்ரெண்டை திட்டின்னு இருக்கேன் அதான் வந்தேன். ஓ சரி ஏதாச்சும் பண்ணி தொலைங்க, இன்னைக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு ரூபி, அம்மா பேச்ச என்ன ஆகும் தெரியும்ல, சிறப்பு கட்டி அடிப்பாங்க அதுக்கப்புறம் எங்கேயும் விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி காட்டுறா பிடிச்சி நம்ம ஜோயா பிடிச்சி. அப்போ ரூபி வந்து அழுகுற மாதிரி போயிட்டா. என்ன அவள் எப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம் வர அந்த மாதிரி கத்திருப்பாளா, அதனால வந்து ரொம்ப அழுகிற மாதிரி வந்திருக்கும். இதை பார்த்து நம்ம வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்போ வந்து கையை விடுடா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணுறா. அப்போ வந்து அப்போ அவன் அக்கா அழுகுறா. நீ பார்த்தியா, நான் பார்த்தனால கூப்பிட்டு வந்தேன் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு மாதிரி வந்து அழுதுன்னு இருக்கா நம்ம ரூபி. இதை பார்த்து நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படி அந்த ரூபி வந்து அந்த தலையை வந்து சாய்ச்சி நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு சரி ஓகே அழுவாதுன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து காம் பண்ணுறாரு. அப்போ வந்து இது ஜோயா பார்த்துட்டு என்ன இலவிடா இது, என்ன நடக்குது இங்கே, 2 பேர் கட்டி வேற பிடிச்சிருக்காங்க, அது வேறு அழுதுகிட்டு வேறு அப்படி கட்டி பிடிச்சின்னு இருக்குது, அசிங்க பிடிச்சவளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் போகிறா. அப்போ வந்து நம்ம தயாங்கோட பிடிச்சி என்ன பண்ணுற நீ, அதான் தெரியுது இல்லை 2 பேரும் ஒரு மாதிரி கனெக்ஷனாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன நீ சும்மா பிரித்து விட்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டி விட்றாரு. உனக்கு என்னடா அவன் என் அக்காடா, என்ன அது என்ன நடக்குது இங்கே, அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா, ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கேட்குறாரு. அதான் சொல்கிறேன் அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திருப்பி சொல்கிறேன். நான் அதை சொல்லலை, 2 பேர் ரூமில் இருந்தோமே அது தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க சொல்கிறாரு. அது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, உனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, நான் அதான் சொல்லுவேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறா. அப்புறம் வந்து சொல்கிறா நம்ம ஜோயா, நீ தான் பொறுக்கி கம்யூனிட்டி மாதிரி வந்து அப்படியே வெறுக்கி அப்படி பார்த்துட்டு இருந்த ஜெட்டி அம்மனம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஜெட்டி அம்மனம்மா என்னடி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திட்டே வர்றாரு. டே போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளிட்டு போகிறா. அப்போ அந்த டைம் வந்து கார்த்திக் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பார் போல். அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்போ தான் வந்து வராரு. அப்போது வந்து ஜோயா போகிறத பார்த்து ஒய் நங்கடி போகிற, அது எதுவும் இல்லைடா சம்பவம் நடந்துச்சு அதுதான் திட்டிட்டு கத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா போய் படுத்துக்கிறா. சரி நீ எங்கே படுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாரு. இங்கே தானே வராண்டாவில் படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரி ஏன் வராண்டாவில் படுத்துருக்கேன், ரூமில் வந்து படுத்துருக்கலாம்ல, இல்லை வேணாம் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அங்கே தான் நல்லாயிருக்கும், ரூபி வேறு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு படுத்தேன்ல இப்போ தான் தெரிஞ்சு எதுக்கு படுத்துருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து கோவப்பட்டுட்டே போகிறான். இது வந்து கோவப்பட்டு போகிறது நம்ம பின்னாடி கார்த்திக் போகிறாரு. இது கார்த்திக் போகிறது நம்ம தயாங்க போய் பார்க்குறாரு. இவன் யார்
சும்மா நடுவில் வந்துனே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி பார்க்க நம்ம ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம தயாங்கோட மூஞ்சி. இதுக்கப்புறம் போய் ஜோயா தூங்கிடுறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ரூபியெல்லாம் சமாதானப்படுத்துறாரு. அப்போ ரூபி வந்து ஓகே நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து போய்ட்றான். இது மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம ஜங்குக்கு. நான் தயாங்க வந்து என்னடா கஷ்டமாக இருக்கா? ஆமாண்டா பாவண்டா அழுதுகிட்டே போகிறா. பாரு அவள் தங்கச்சி ராட்சசி மாதிரி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி திட்டி விட்டாரு ஜோயாவை. இல்லைடா தங்கச்சி இல்லை அதான் மாதிரி ஃபீல் ஆகிருக்கும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து இங்கே வந்து ஜோயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. என்னடா சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு பார்க்குறாரு. நான் சப்போர்ட் பண்ணுறதை விட நீ என்ன பண்ண? அவள் சொல்கிறதான் தெரிஞ்சுது 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரி போனீங்களாமே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது எதுவும் இல்லை அதுதான் அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. சொல்லிட்டு போடா சொல்லிட்டு போ அதை தெரியுதுல்ல பூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி கத்திட்டு போயிடுறாரு. அப்படியே வந்து மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து வெளிச்சம் வந்துச்சு நம்ம ஜிமினுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஐயோ பார்த்து தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஒயின் படுத்துருப்பா. ஒயினுக்கே தெரியாமல் அவள் லிப்ஸில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படி போயிடுறாரு. இந்த கிஸ் நடந்ததை நம்ம தயாங்கு ஜங்குக்கு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அந்த சம்பவம் நடந்து ஒரு 4 மணிக்கு நடந்துருக்கும் அந்த சம்பவம். அப்போது ஒரு 5:30 மணிக்கு வந்து வெளிச்சு வந்திருக்கோமா. அவங்களுக்கு தூக்கமாக வந்திருக்காது. பேசிட்டு கீசிட்டு ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு 5:30 மணி அப்புறமா நம்ம ஜிமின் வந்து ஏஞ்சிருப்பாரு. ஏஞ்சது பார்த்து அவள் ஒரு முத்தை வேறு கொடுத்துட்டு வந்து ஏஞ்சிருப்பாரா. இதை வந்து 2 பேரும் பார்த்துடுறாங்க. இது வந்து பார்த்தது வந்து நம்ம ஜிமின் வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஐயோ இவங்க பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிடுறாரு. இங்கே வந்து நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்க வந்து என்ன நடக்குதுங்க என்ன நடக்குதுங்க வர்றா இவன் சமம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஜங்குக்கும் தயாங்க வந்து சொல்லினே இருக்காங்க, பேசினே இருக்காங்க. இந்த மாதிரி முத்து கொத்ததை வந்து அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். நான் எனக்கு என்னடா ஏதோ உதத்தில் பட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சி அப்படி திரும்பி பார்க்குறா. இது வேற பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தயாங்க பாவண்ட பிள்ளைங்க எதுவும் தெரில போல் அப்படியே முத்து கொடுத்துட்டு போயிட்டான். கல்யாணம் வர அந்த பொண்ணுக்கு ஐயோ அது சம்பவம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு மாதிரி வந்து ஜிமினை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அப்படியே ஒருத்தங்க அப்படியே ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சி அப்படியே வந்து குளிக்க போகிறாங்க. மறுபடியும் அந்த வேலையெல்லாம் நடக்குது இந்த மேரேஜ்க்காக மட்டும். இப்போ வந்து நைட்டு வந்து ஒயினுக்கு ரிசப்ஷன் ஓகேவா. மறுநாள் வந்து காலையில் வந்து கல்யாணம் ஒயினுக்கு. ஸோ ரிசப்ஷனுக்காக எல்லோரும் அப்படியே வந்து ரெடியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு இடத்துல தான் வந்து ரிசப்ஷன் நடக்குது ஓகேவா. ஒரு அந்த ஒயினோட வீடை தாண்டி ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னால் ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி கொஞ்சம் வயலில் நடந்து போனால் அந்த ரிசப்ஷனான ஒரு இடம் மாதிரி வந்துடும். சின்ன இடம் மட்டும்தான். ஏன்னா அந்த கிராமம் இல்லை அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலாம் இருக்காது. அப்படியே வந்து எல்லோரும் வந்து ரெடி ஆகுறாங்க. இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு இருக்கும்னா ஒரு 7 மணிக்கு இருக்கும் ஒரு ரிசப்ஷன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு 5 மணி ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படியே ரெடி ஆகிட்டே போகிறாங்க. அப்போது இந்த ரூபி மட்டும் வந்து குளிக்காமல் இருந்திருப்பா. குளிக்கிறோமா சுடு தண்ணி வேணும்டி எனக்கு ஒரு மாதிரி சும்மா சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அவள் ஜோயா வந்து அப்படியே குளிக்காமல் சாவு எந்தாச்சும் பண்ணி சாவு அப்படின்னு சொல்லிட்டு கடுக்கடுன்னு இருக்கா ரூபி மேலே. இந்த மாதிரி அவள் பண்ணிட்டால. ஸோ அதனால் அவளுக்கு வந்து கடுக்கடுன்னு இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து ஜோயாக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போயிட்டு வாயின்கிட்ட வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி சுடு தண்ணி வேணும்டி அப்படி சொல்லும்போது நீ மியா கிட்டே கேளுடே சொல்லும்போது மியா வந்து என்ன பண்ணுறேன் சரிடி ஓகே நான் சுடு தண்ணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வந்து காய்ச்சிட்டு அப்படியே வந்து கொடுக்குறான். அப்போ கொடுக்கும்போது அப்போது வந்து யாரோ அந்த பர்சன் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த பாத்ரூம்குள்ளே. அப்போ வந்து நம்ம ஜோயா வந்து யார் போனது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அந்த டைம் பார்த்து நம்ம ரூபியா வந்து அப்படி போவாள் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே. அப்போது நம்ம ஜோயா என்ன பண்ணியிருப்பானா வெயிட் பண்ண ஏன்னா திடீர்னு குளிக்கணும்னு வேறு அவனுக்கு இருக்குது. 2 நாள் நீ குளிக்க மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு கசன்னு இருக்குது நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அதான் குளிக்க போகிறேன் எதுக்கு இப்போ சும்மா நீங்கள் வந்து குளிக்க போகும்போது இப்படி கேட்குறேன் நொட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறா. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான். அது பாத்ரூம்குள்ளே போன ஜங்குக்கா இருக்குமோ அதனால தான் உள்ளே போகிறாங்களோ நடக்க போதுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் மாதிரி இந்த மாதிரி கிரிமினலாக யோசிப்பாங்களே அந்த மாதிரி அவள் யோசிக்கிறா. அவள் வந்து ஜோயா வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன் நான் அங்கே பூச்சி கச்சி ஏதாச்சும் இருக்கும் நீ பயப்படுவேன் நான் அந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டு என்னென்ன போய் பார்த்துட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா தாப்பால் போடாத மாதிரி இருக்கும். அவன் வந்து தாப்பால் போடலையே
இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அப்படியே வந்து அதை லாக் பண்ணும்போது அப்போ வந்து யாரோ வந்து குளிக்கிற மாதிரி சவுண்டு வருது. வந்து குளிக்கிற மாதிரி வருது, யாராச்சும் இருந்துருவாங்களோ, ஏதாச்சும் போயிட்டு ஏதாச்சும் பார்த்துட்டேனோ, இல்லை பார்க்கலாம், நம்ம அக்காவோட மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போ போயிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது, அப்புறம் திறக்கிறா, பார்த்தா அங்கே யாரோ குளிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வரா. அப்போ வந்து ஐயோ சவுண்ட் கிட்ட டக்குன்னு வந்து திரும்பி பார்த்தா அங்கே வந்து தயாங்க நின்றுருப்பாரு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் மாதிரி இருந்திருக்கும், அது அப்படியே வந்து கட்டிட்டு, ஏய் என்னம்மா நீ இப்படியா வருவ, அசிங்கமா இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அது 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 லாக் போடாமல் இருந்துச்சா, அதான் வந்தேன் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாவ. அவர் வந்து இப்படி வந்து மறுபடியும் அந்த அந்த ஜட்டி போட்டுட்டு பாக்ஸர் போட்டுட்டா வந்து நின்றுருப்பாரு. அவங்க வந்து அப்படியே பார்க்குற. அவர் வந்து ஏய் அவ்வளோதான் கண்ணு போச்சுன்னா அவ்வளோதான் கண்ணு நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. இல்லை அது அது நான் நான் ஜங்குக்கா இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து ஏன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பார்க்குறாரு. என்னது இது இங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைக் வேறு மாதிரி திங்க் பண்ணுறாரு. இல்லை அது 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 சாரி, அது வந்து தாப்பால் போடாமல் இருந்துச்சா, அதான் நான் உள்ளே வந்தேன். அப்புறம் அப்படி தான் நானும் வந்திருப்பேன் உன் ரூமுக்குள்ள தெரியாமல் தாப்பால் போடலன்னு சொல்லிட்டு. அப்போ மட்டும் நல்லா கற்றுனேன், இப்போ மட்டும் என்ன, இல்லை நான் அந்த மாதிரி நினச்சி வரல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா குடுன்னு வெளில ஓடுறான். அப்போ வந்து ரூபி பார்த்துட்டு என்னடி இங்கே ஓடி வர, உள்ள ஆள் இருக்குது போகாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. ஓ உள்ள ஆள் இருக்காது, அது ஒழுங்காகவே சொல்லேன்டி, என்ன இப்படி திட்டிட்டு வர, அது உன்னால நான் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே கேவலமாக கேட்டுட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு போகிறா. என்னன்னு தெரியலடி மியா, நேற்றுலேருந்து செம்மையாக கத்தினே இருக்கா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடி, எனக்கு வேறு யாரும் இருக்கா அவளை தவிர, எப்படி பண்ணுறா பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போகிறா. அப்போ வந்து நம்ம ஏன் வந்து இல்லடி இருடி வேறு பாத்ரூம் இருக்க வேணாம் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூமுக்கு அவள் வந்து மியா அனுப்பி விட்டுறா. அந்த ரிசப்ஷனுக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்படியே பார்த்தா ஒயின் பார்த்தா அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கா. இந்த சில்க் புடவைல லாவெண்டர் கலர் இருக்கும்ல அந்த மாதிரி அவள் போட்டிருப்பா. அவ்வளோ அழகாக சாரீ கட்டியிருப்பாங்க. அது ஹிப் பெல்ட்லாம் போட்டிருப்பா, ஜுவல்ஸ்லாம் போட்டிருப்பா. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நெட்டட் ஷால் இருக்கும்ல அது வந்து ஒரு சைடாக போட்டு அதுவும் சேர்த்து அது ஹிப் பெல்ட் போடுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டிருக்கா. அழகாக இருக்கா பார்க்க. அப்படியே ஜிமின் வந்து சைட் அடிச்சுட்டே போகிறாரு. தப்பு தான், கல்யாணம் ஆக ஒரு பொண்ணை வந்து சைட் அடிக்கிறது தப்பாக தான் தோணுது. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, காதலில் அதனால வந்து அப்படியே சைட் அடிச்சுட்டே போகிறாரு. இது சைட் அடிக்கிறது வந்து ஜங்குக்கும் தயாங்க பார்க்குறாங்க. கேட்க முடியல, கேட்போம் ஒரு நாள் மசமாக மாட்டுற மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து நடந்து தான் கூப்பிட்டு போகிறாங்க நம்ம ஒயனை. இப்போ எப்படின்னா ஃபேமிலிஸ்லாம் அப்படியே முன்னாடி போகிறாங்க அந்த தட்டுலாம் எடுத்துகிட்டு. அப்படியே வந்து ஒயின் வரா. ஒயினுக்கு பின்னாடி வந்து ரூபி அண்ட் ஜோயா வராங்க, மியாவும் வராங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஜிமின் வராரு. அதுக்கப்புறம் ஜங்குக் அண்ட் தயாங் வராங்க. ஓகேவா, பின்னாடி வந்து வராங்க. அப்போ வந்து என்ன இருக்கும்னா நம்ம ஜோயாவோட கொலுசு வந்து அவளோட ட்ரெஸ்ஸில் அப்படியே மாட்டியிருக்கும். இப்போ வந்து நம்ம நடக்கும்போது அந்த கொலுசில் இருக்கிற அந்த செல் சவுண்ட் இருக்கும்ல அது வந்து இதில் அந்த இது குண்டு மாதிரி இருக்கும்ல அதில் வந்து அவளோட வந்து ஒரு ட்ரெஸ்ஸோட நெட்டு வந்து அப்படியே மாட்டிருக்கும். அதை மாட்டினதில் அவள் வந்து ஹாஃப் சாரி தான் கட்டியிருப்பா. அது ஹாஃப் சாரி வந்து நெட்டடு அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அப்படி வந்து கொஞ்சம் மாட்டிருக்கும். அவள் என்ன பண்ணியிருப்பான்னா வந்து குடிஞ்சு வந்து அதை வந்து சரி பண்ணியிருப்பா. அவள் பின்னாடி வந்து கார்த்திகா வந்திருப்பாரு, அப்படி ஜாயிண்ட் ஆயிருப்பார். ஒயின் இருப்பாள், ஒயின் கூட போயிடுறாரு நம்ம கார்த்திக் வந்து ஒயனுக்கும் ஒரு ஃப்ரெண்டு. லைக் வந்து ஜோயா வந்து கார்த்திக் கூட பேசும்போது அப்படியே வந்து ஃப்ரெண்டாக இருப்பாள் நம்ம ஒயனும். அந்த மாதிரி ஜாலியாக வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா நான் பொண்ணு கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்புறம் போயிடுறாரு. ஜோயா என்ன பண்ணியிருப்பான்னா அப்படியே வந்து குனிஞ்சு அந்த அப்படியே எடுத்துன்னு இருப்பா. அந்த கேப் அவள் இருப்பாள், அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஜோயா குனிஞ்சிட்டா அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம ஜங்குக்கு என்ன பண்ண குடுன்னு ஓடி போயிட்டு ரூபி பக்கத்தை போய் நின்றுக்கிறாரு. லைக் நடந்து போகிறாரு. நம்ம தயங்க அப்படியே வந்து தாண்டி போயிடுறாரு, நம்ம ஜிமினை தாண்டி போயிடுறாரு. அப்போ வந்து நான் ஜோயா மட்டும் அந்த ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. ரிமூவ் பண்ணிட்டு ஏஞ்சி பார்த்தா யாருமே இல்லை. அப்படி என்ன பண்ணுறாரு, அவர் அந்த அப்படியே நடந்து போகிறா. அவர் நடந்து போகும்போது இந்த ரூபியும் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக கையை வந்து கோந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அப்புறம் ஹைட் பண்ணிட்டு கையை வந்து கொஞ்சம் அப்படி க்ளோஸாக கொண்டு போகிறாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து இருட்டாக கொஞ்சம் இருக்கும்ல, அப்போது அவளுக்கு கூட நல்லா தெரியுது.
அப்படி முறைச்சி பார்க்குறா. அந்த டைமில் என்ன இருக்கும்னா, அந்த இடத்துல வந்து 4 பேர் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கார்த்திக்கு, அதுக்கப்புறம் நம்ம வயனு, அதுக்கப்புறம் ரூபி பக்கத்தில் தான் ஜங்குக்கு கார்னரில். அப்போது நம்ம இது ஜோயாக்கு வந்து கடுப்பாக இருக்கும். ஓடி போயிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா, நம்ம ஜங்குக்கோட ஜோயாவோட கை அப்படியே பிரிக்கும்போது அவளோட மறுபடியும் அந்த அந்த கொலுசில் அப்படியே மாட்டி அந்த பக்கத்தில் வந்து வயல் இருக்கும். வயலில் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த வயல் வந்து அப்போ தான் போட்டிருப்பாங்க போல். ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இல்லை சாக்கடை இல்லை, அது வந்து மண் மாதிரி இருக்கும்ல. அந்த ஐயோ அது என்ன சொல்லுவாங்க, எனக்கு வர மாட்டுதே. மழை பெஞ்சு தண்ணிலாம் நிற்கிற மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது அந்த தண்ணி. அந்த தண்ணியில் வந்து மண்ணும் தண்ணியும் கலந்துருக்கு. அதுலேயும் வந்து வயல் வேலை போட்டிருக்காங்க. கொஞ்சம் வந்து அதில் விழுந்தால் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எனக்கு பேர் தெரியல, நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ மழை பெஞ்ச தண்ணிலாம் வந்து மண்ணில் வந்து கலந்து ஒரு மாதிரி கலர் ஆகிடும்ல, அதே மாதிரி தான் வயல்லையும் அந்த மண்ணில் தானே தண்ணி போட்டிருப்பாங்க. அதில் தானே வந்து லைக் அதிலலாம் வந்து நட்டி வச்சுருப்பாங்க. அப்போ தான் பண்ணி வச்சுருப்பாங்க போல். அவள் என்ன பண்ணியிருப்பான்னா, அப்படியே வந்து அது எடுத்து விட்ட இதில் கொலுசு மாதிரியே மாட்டி அவளோட ஹாஃப் சாரியில் உதக்குன்னு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல போய் விழுந்துடுறா. அதில் விழுந்ததில் ஃபுல்லாக தண்ணி, அந்த அந்த ஒரு மாதிரி மண்ணு தண்ணிலாம் அவன் மேலே பட்டுருச்சு. பார்க்கூடமே மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே வந்து பட்டு அந்த உடம்புலலாம் தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான். இது தயாங் பார்த்து விழுந்து சிரிக்கிறாரு. என்னடா உனக்கு தேவையா, ஜோயா உனக்கு தேவையா, உனக்கு தேவையா இது, உனக்கு எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை மற்றவங்களுக்கு எடுத்து விட்டு நீ வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து சிரிக்கிறாரு. அவளால் ஏஞ்சிக்கவே முடியல, ஒரு மாதிரி வந்து வழுக்குது. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம வந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஓடி வந்து நம்ம ஜோயாவோட கையை அப்படி பிடிக்கிறாரு. அப்போது அவன் வந்து அப்படி பாவம், அவளால் வந்து ஹெல்ப் பண்ணவே முடியல. ஏன்னா அவள் வந்து அவளோட ட்ரெஸ்லாம் பண்ணி அழகாலாம் வந்து மினிக்கிட்டு வேறு வந்திருக்காளா. இப்போ எல்லாம் இப்போ எப்படி இந்த மாதிரி பொண்ணு வந்து இந்த மாதிரி ரெடியானா எப்படி இருக்கும், அசிங்கம் ஆகாதா. அதனால வந்து மியா வந்து நீ இங்கேயே நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறா. ரூபி போகவே இல்லை, எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நிற்கிறா. எப்படியோ வந்து எழுப்பி விட்டாரு. நம்ம தயாங்கா வந்து லைக் ஹெல்ப் பண்ணவே இல்லையே அப்படி சிரிக்கிறாரு விழுந்து. அவள் அப்படியே ஏஞ்சிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா, தயாங் வந்து நின்றுருப்பாரு. தயாங்கை வந்து பிடிச்சி தள்ளி விட பார்க்குறா. அப்போ வந்து தயாங் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா லைக் அப்படியே மூவ் ஆகிருப்பார். அப்போ மூவ் ஆனதில் அந்த சைடு வந்து மறுபடியும் வயல் இருந்திருக்கும், அதில் போய் மறுபடியும் விழுந்துடுறா. அவருக்கு வந்து சிரிப்பு தாங்கவே முடியல. நம்ம தயாங்கால எனக்கு தேவை, எதுக்கு அவனுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விழுந்து சிரிக்கிறாரு. அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. கார்த்திக்கு ஒரு அளவுக்கு மேலே சிரிப்பு வந்துருச்சு, செம்ம சிரிப்பு அவனுக்கு என்னடியே ஜோயா ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அப்படியே சிரிப்பு வருது. அப்போ ஜோயா வந்து உனக்கு சிரிப்பு வரனா சிரிச்சிரு, தயவுசெய்து அடுக்கி மாதிரி வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் அவர் சிரிக்கிறாரு விழுந்து உனக்கு தேவையா ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எழுப்பி விட்டுறாரு. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், நானே வந்துக்கிறேன், போங்க. இப்போ இந்த காலத்தில் நான் வரணுமா ரிசப்ஷனுக்கு, அம்மா பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவுறா. அதுக்கப்புறம் வந்து நம்ம மியா வந்து விடுடி, நான் ஒரு செட் ஆஃப் சாரீ வச்சுருக்கேன், நீ சாரீ கட்டிக்கோ. வேணாம், நீ சாரீ எல்லாம் வேணாம், எனக்கு வேணாம், பாடுவாங்க தான் வேணும், அதான் லேங்கா தான் போட்டேன் வாங்கி வச்சேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூபியை போட்டு முறைக்கிறா. ரூபியை வந்து என்னென்ன போட்டு முறைக்கிறான் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போய்ட்றா ஜங்கு கூட சேர்ந்து. அவ்வளோ ஒரு அக்காவா எப்படி பண்ணுறா பாரு, நான் வரல ரிசப்ஷனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. இங்கே விழுந்து நம்ம தயாங்க சிரிக்கிறாரு. எப்படி சிரிக்கிறான் போரு கம்னாட்டி பையா, தொடப்ப கட்ட பிஞ்சிடும் இப்படி சிரிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மண்மத்தெல்லாம் அப்படி கொட்டுறா. அதுக்கப்புறம் எப்படியும் வந்து நம்ம அம்மையா வந்து வாடி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறா. அங்கெல்லாம் கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டாங்க நம்ம ஜோயா வந்து இப்படி இருக்கிறது. வயன் வந்து ஏய் வேணாண்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மியா வந்து லைக் ட்ரெஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவா. அந்த சாக்கடை தண்ணிலாம் இருந்திருக்கும்ல, அந்த தண்ணிலாம் வந்து லைக் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறா. பொண்ணு தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு எல்லோ கலர் சாரீ தான் இருக்குது. அவளுக்கு இதுக்கு நலங்கா வைக்கிறாங்க, இந்த சாரி போடுறதுக்கு நான் வரலப்பா வயனு, நான் வரல வயனு அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து வயன் வந்து இப்போ நீ கட்டுறியா என்ன, இப்போ உனக்கு இது நல்ல சாரிடி, த்ரிஷாவோட சாரி, த்ரிஷா சாரியா, அதான் த்ரிஷா கட்டியிருப்பாங்களே என்ன சாரி, என்ன படம் அது, கோட் படத்தில் வந்து
கட்ட சாங்கில் வந்து த்ரிஷா கட்டியிருப்பாங்களே அந்த அந்த புடவை தாண்டி இது. அந்த புடவையா, த்ரிஷா கட்டின புடவையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி விட்றா. அந்த மாதிரி இல்லை, அதில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா அழகாக இருக்குது அந்த சாரீ. ஆனால் அது எல்லோ கலராக இருக்கான், அது அதுக்கு வேணாமா, அதனால சொல்லிட்டு அவள் சொல்கிறா நல்லா இருக்கும் தாண்டி கட்டுச்சு அது. அப்படியா சரி கூடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து அவளுக்கு வந்து ஒத்துக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரீ கட்டிட்டு எனக்கு வேணாம் ஆண்டி மாதிரி சாரி கட்டினா ஆண்ட்ரின்னு தான் நினைப்பாங்க, பசங்களே பார்க்க மாட்டாங்க. கார்த்திக் என்ன நினைப்பா என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாதிரி குலுங்குறா. அப்போ மியா வந்து கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆமாம் அவன் க்ரஷ்டி, அவன் பார்த்து என்ன நினைப்பான், அவன் ஆல்ரெடி சிரிச்சுட்டான் தெரியுமா. தயாங்க கம்முனாட்டி அவனால தான் ஆகுது, எப்படி சிரிச்சான் தெரியுமா. அது பார்த்தா அவனும் சிரிச்சான். அவனை மட்டும் நான் தள்ளாம தான் நானே போய் விழுந்திருக்க மாட்டேன். ரூபி கம்யூனிட்டி அவள் எப்படி இருக்கா பாரு. ஒரு அக்கா நான் தங்கச்சி விழுந்துட்டாலே வந்து பார்த்தால அவள் எங்கே போய் பொறுக்கிறாளோ ஜங்கு கூட சேர்ந்து, அம்மா கிட்ட மாட்டி விட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்படி புலம்புறா. எல்லாம் கலைஞ்சிருக்கும் அதுலலாம் ஒரு கம்பல் வந்து விழுந்திருக்கோம், ஒரு கம்பல் மட்டும் போட்டிருக்கா, வலையில் வந்து உடஞ்சிருக்கோம், பார்க்கணும் பிச்சைக்காரியாட்டம் வந்திருப்பா. அதுக்கப்புறம் மாதிரி சாரியெல்லாம் கட்டி மறுபடியும் வந்து அந்த நிறைய சீமந்தம்லாம் பண்ணுவாங்கள்ல. ஐயோ சீமந்தம் சொல்கிறேன் பாரு. ஏதோ வந்து ரிசப்ஷனுக்கான நிறைய பொருள்லாம் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி வளையல் ஜுவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறான், இந்தாட்டி போட்டுக்கொடி. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஏய் போட்டுக்கொடி நாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து போட்டு விட்றா. ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கா. எப்படி வந்து கஜன்னு மினிக்கிட்டு வந்தாலும் அது மினிக்கிட்டதெல்லாம் போயிட்டு சிம்பிளாக இருக்கா. பார்க்குறா எல்லோரும் எப்படி இருக்கீங்கடி, நான் மட்டும் பாரு எப்படி இருக்கேன். இங்கே ஆயா வேலை பார்க்குறாரு, ஆயம்மா மாதிரி இருக்கேன்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆயம்மா மாதிரி இல்லடி செம்மையாக இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சமாதானம்லாம் படுத்துகிறாங்க அவளை போட்டு. அப்படி அந்த ஜிமின் சைடு காட்டலான்னா, ஜிமின் சைடு வந்து ஜிமின் என்ன பண்ணுறதுன்னா மொட்டைமணியில் இருக்காரு, பாவம் உட்காந்து வந்து சோக பாட்டு பாடுறாரு, ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம தயாங்க ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைக் அவர் வந்து அப்படியே பால் கடையில் வந்து லைக் கார்னரே நின்று இருப்பார். அப்படி தள்ளி விட்றாம தள்ளி விட்றாரு. அவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா 2 பேர். டேய் என்னடா வேணும், என்ன அப்படி தள்ளி விட்றீங்க, விழுந்துட்டேன் என்ன பண்ணுறது, அதை நீ விழ மாட்டேன்னு தன்னால தெரியும், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாரு. அப்போ வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ என்ன கேட்குறான், அந்த முத்த காட்சி தான் கேட்குறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி பார்க்குறாரு. அப்போ வந்து ஜமீன் வந்து என்னது என்ன கேட்குறாருன்னு புரியல, அதுதான் அங்கே அப்படி பண்ணி அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க பண்ணி காட்டுறாரு. இப்படி பண்ணாத, டேய் நீ என்ன பண்ண நாங்கள் பார்த்தோம், அது கருமா நாங்கள் அதே பார்த்தோன்னா இது பார்க்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தயாங்க வந்து கலாய்ச்சி விட்றாரு. அது எதுவும் இல்லைடா, அது பார்க்க அழகாக இருந்துச்சு அதான் பண்ணேன். இல்லையே அப்படி இப்படி பண்ணுவேன், ஏன் அந்த யார் அந்த பொண்ணு மியா பொண்ணுக்கிறது தான் அழகாக இருக்குது, ஏன் அவளுக்கு நீ பண்ணல, டே அது சின்ன பொண்ணுடா. அப்போனா ஜோயின் மட்டும் நான் சொல்கிறேன், சொல்லாதீங்க யாருக்கிட்டேயும். சரி சொல்லு என்ன. இந்த வயலை நான் 2 வருஷமாக காதலிச்சேன்டா, அப்படின்னு கல்யாணம் சொன்னால் ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போச்சு. இதான் என்ன பண்ணுறது, கல்யாணம் நிறுத்தினா கஷ்டமாக போயிடும். இது எங்கள் அம்மாவுக்கு தெரியும் போல், அதனால தான் வந்து கூப்பிட்டுருல எங்கேஜ்மெண்ட்டுக்கு, எங்கே கிடத்து விட்ருவேன்னு சொல்லிட்டு. எப்படியோ கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கு, ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அதான் கூப்பிட்ருக்கோம் அது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பிடிச்சி நல்லா திட்டி விட்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மியா வந்து மேலே வந்து அப்போ வந்து ஜிமின் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அப்போ வந்து அவரை வந்து யார் அப்படி சொல்லி பார்த்தா மியா. என்ன மியா இங்கே வந்திருக்கேன் இந்த நேரத்தில், நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. யார், எங்கள் அம்மா தான், அதுதானே ஏம்மா எப்போ கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து கீழே வராரு. அப்போது அப்படியே கூப்பிட்டு வராரு, வாங்கடா நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே ரிசப்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது, கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அங்கே ஜான் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒயின் அவ்வளோலாம் பேச ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, எங்கேஜ்மெண்ட்டில் பேசினதுக்கப்புறம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசலை. ஜானை வந்து அப்படியே கொஞ்சம் பேசுகிறாரு, அந்த மாதிரி என்னவா என்ன அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பிரேக் டாக் போகுது. அதுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணுறா, அவ்வளோதான். ஃபுல்லாக அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா, அது வில்லேஜ் அந்த மாதிரி ஏரியானால அது ஃபுல்லாக ஒரு மாதிரி அரேஞ்ச் மேரேஜாக தான் அந்த மாதிரி ஆகுது. கிராமத்துலலாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் எப்படி இந்த மாதிரி பேசலாம் விட மாட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் தான் அதுக்கப்புறம் தான் வந்து லைக் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லைக் அவங்களோட லைஃப்பை பிகேன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒயனுக்கும் அப்படி தான் இருக்குது. டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து லைக் இந்த ரிசப்ஷன்லாம் வந்து லைக் முடிஞ்சிருது. இப்போது எப்படின்னா வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு டிஜே, ஓகேவா, அந்த மாதிரி
அப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா யாருமே வந்து லைக் யாருமே டான்ஸ் ஆடலை. அப்படியே அந்த சாங் ஓடுது, வைப் பண்ணுறாங்க, சீட்டில் மட்டும் உட்காந்து வைப் பண்ணுறாங்க. ஏன்னா அது வில்லேஜில் இது வந்து ஒயனோட மேரேஜ்னால ஒரு பெரிய வீட்டோட பொண்ணோட மேரேஜ் தான் ஒயன். பெரிய அந்த இடத்துல வந்து அந்த கிராமத்தில் வந்து ஒயனோட வீடு தான் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பணக்கார ஃபேமிலி. ஓகே, அப்போது அவங்க அந்த இதில் வந்து டிஜேலாம் வந்து புதுசாக இருக்கும்ல, லைக் அந்த வந்து நார்மலாக அந்த சீட்டில் உட்காந்து இருக்கிற பொண்ணுங்க, ஆன்ட்டிங்க, அங்கிளுங்க, அப்போது மோஸ்ட்டாக பொண்ணுங்க தான் வைப் பண்ணுறாங்க. சீட்லேயே உட்காந்து அந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி வந்து சீட்டில் உட்காந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் போர் அடிச்சிருச்சு. என்னடா சீட்டில் உட்காந்தே பண்ணுறீங்க, மேலே உட்காந்து ஆடினா நாங்களும் சேர்ந்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து ஆடினா சேர்ந்து நம்மளும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க. அப்போ பார்க்கணுமே நம்ம ஜோயா வந்து உட்காந்துருக்கா, ரூபி பக்கத்தில் உட்காந்துருக்கா, பேசவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கா சைலண்ட்டாக. அப்போ பக்கத்தில் வந்து மியா. அப்போ ஒயன் வந்து அப்போ ரிசப்ஷன் முடிஞ்சிச்சுல்ல, இப்போ வந்து எல்லோரும் வந்து சீட்டில் உட்காடுற மாதிரி தான் இருக்குது. அந்த மேடையில் தாண்டி சீட்டுலாம் இருக்கும்ல, ஆடியன்ஸில் உட்கார மாதிரி இருக்கும்ல, அங்கே தான் அவங்க உட்காந்துருப்பா. இப்போ எப்படி இருக்குன்னா ஒயன் பக்கத்தில் வந்து ஜோயா பக்கத்தில் வந்து மியா பக்கத்தில் வந்து ரூபி. ஓகேவா, மியா வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருப்பா. அந்த இடத்துல வந்து ரூபி உட்காந்துருப்பா. அவள் வந்து அப்படி பார்க்குறா ஜோயாவை. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாறி இருக்குது. அவள் வந்து சிரிப்பு வருது ரூபிக்கு, என்ன தேவையா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்போ வந்து அப்படி பார்த்து முறைக்கிறா நம்ம ஜோயா. இது எங்கேயும் சண்டை வந்துடுமோன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்து நம்ம மியா வந்து உட்காந்துடுறா. இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம கார்த்திக் வந்து வராரு. கார்த்திக் வந்து ஏதோ ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படி இருக்காருன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமிலி ஒரு மெம்பர் ஆகிட்டார். அதனால வந்து ஒயனோட அம்மா வந்து அப்படி வந்து ஒர்க் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவர் வந்து ஒரு பையன் மாதிரி வந்து லைக் ட்ரீட் பண்ணுறாங்க நம்ம ஒயனோட அம்மா. அப்போ அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அங்கே ஜோயா உட்காந்துருப்பா. அப்போ வந்து ஜோயாவை பார்த்து நம்ம கார்த்திக் வந்து கன்னத்தில் டேப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாரு. இங்கே வந்து பார்க்கணும் ஜோயாவுக்கு பெட்ரோமாஸ் லைட்டு வந்து எரிஞ்சிருச்சு. இவனும் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டான், அப்போ நம்ம அழகாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஷ்ஷாரா. இது பார்த்து நம்ம இங்கே ஒரு இடத்துக்கு புகையுது. யாருன்னு பார்த்தா நம்ம தயாங்க்கு. சி அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் வந்து கிரிஞ்சு இல்லை, அது அவருக்கு வந்து புகையுது. ஓகேவா, அப்படியே வந்து லைக் அப்படியே தயாங்க வந்து திரும்பி பார்த்தா இங்கேருந்து ஜிம்மே வந்து அப்படியே ஒயன் அப்படி சைட் அடிக்கிறாரு. இங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து ரூபி சைட் அடிக்கிறாங்க. ஓகேவா, ஜங்குக்கு வந்து இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நம்ம ரூபி வந்து அப்படியே வந்து ஏறிடி நான் வந்து இங்கே வந்து காற்றே வர மாட்டுதா, நான் போய் அங்கே உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ ஜோயா வந்து காற்று நல்லா தான் இங்கே வருது, காற்று வர மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதான் அங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறா. அப்போ வந்து நம்ம அம்மையா வந்து கொஞ்சம் வாயை மூடிட்டு இருடி, எதுவும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து கம்முன்னு இருக்க மாட்டேன்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறா. எனக்கு என்ன பண்ணுறா நம்ம ஒயன் அப்படியே வந்து திரும்புறா. பார்த்தா ஜிம்மில் அப்படி பார்க்குறதோ அப்படியே பார்த்துட்டு என்ன இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண் பாஷையிலே கேட்குறா. இல்லை அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த மாதிரி காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லைக் சொல்லிட்டு அப்படின்னு திரும்பிடுறா. இப்போ கூட வந்து அவளுக்கு வந்து இந்த ஐஸில் தெரியுது, அவள் வந்து பார்க்குற மாதிரியே தெரியுது. திரும்பி பார்த்தா பார்க்காத மாதிரி இருக்குது. அப்படியே வந்து லைக் அந்த மாதிரி தான் போயின்னு இருக்குது ஜிமின் அண்டு நம்ம வயந்து. அந்த மாதிரி சாங்ஸ் பையன் இருக்கா, எல்லோரும் செம்ம போர் அடிக்குது. அப்போது என்ன ஆகுதுன்னா அப்போது ஒயனோட அம்மாக்கெல்லாம் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லோரும் முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லைக் எல்லோரும் வந்து அப்படி நார்மலாக உட்காந்துருக்காங்க. லைக் இப்போ எப்படின்னா ஃபேமிலிஸ் மட்டும் இருக்காங்க, ஃபேமிலிஸும் தாண்டி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே யாரும் இல்லை. எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, மறுநாள் கல்யாணம் வேறு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்து டீச்சர்லாம் போது செம்ம போர் அடிக்குது எல்லாருக்கும். அப்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒயனோட அம்மா வந்து யாராச்சும் டான்ஸ் ஆடுங்கடி, நம்மளாம் சேர்ந்து ஆடுவோம்ல, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாங்க. அவங்க யாருக்கும் தைரியம் இல்லை டான்ஸ் ஆடுறதுக்கு. அப்போ வந்து இந்த ஜோயோட அப்பா சித்தப்பா இருப்பார்ல, அதை ஒயனோட சித்தப்பா, அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒய் நீ நல்லா ஆடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒய் வந்து ஐயோ எனக்குலாம் ஆட தெரியாது, நான்லாம் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து விலகுறா. அவள் வந்து இல்லை நீ ஆடுவேன் எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயனோட சித்தப்பா சொல்கிறாரு. இல்லை நான் ஆட மாட்டேன் சித்தப்பா, நீங்கள் வேறு நான் பாத்ரூம் சிங்கர் மாதிரி, நான் பாத்ரூம் டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவன் நீ ஆடவில்லை, நீ ஆடுன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க. அந்த ப்ரெஷரை தாங்காமல் ஜோயா கையை காட்டிடுறா. ஜோயா வந்து பக்கத்தில் உட்காந்து ஃபோன் நோண்டி நின்றுருப்பா. கை காட்டினது என்ன யாரும் கை காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறா. பார்த்தா
அவள் வந்து டான்ஸுக்கு வந்து ஜோயாவை வந்து கை காட்டிட்டாள். அவன் ஜோயா வந்து ஐயோ டான்ஸில் எனக்கு ஆட வராது, எவன் சொன்னது டான்ஸ் ஆட வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அப்போ வந்து நம்ம வாயின் வந்து உனக்கு ஆட தெரியும்ல, நீ ஸ்கூல் டேஸ்லாம் ஆடிருக்கே, அது ஏதோ ஒரு ஆடினதுடி அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அவள் கார்த்திக் வந்து ஏன்ச்சி ஜோயா நீ எல்லாம் ஆடுவல்ல, அதான் காலேஜ்லலாம் நல்லா ஆடுவேன், நல்லா டான்ஸ்லாம் ஆடுவேடி, வெஸ்டர்னும் ஆடுவேன் ட்ரெடிஷ்னலாக ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வா நாம் 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. ஐயோ வரவே இல்லையே, நான் வரமாட்டேன் சாமி, என்னை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஜானை ஏன்ச்சி வா நம்ம ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. வாய் வந்து ஐயோ நான்லாம் இல்லை, எனக்கு வராது ஜான் டான்ஸ் ஆட, நீங்களே போய் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு இழுக்கிறான். அப்போ வாயின் வந்து இல்லை ஃபஸ்ட்டு ஆடட்டும், அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறா. அப்போ ஜோயா வந்து ஐயோ எனக்கெல்லாம் ஆட வராதுண்ணா, என்ன விடு கார்த்திக் விடு கார்த்திக் விடு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. சாங்லாம் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் வந்து ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து ஜோயா வந்து அப்படி தூண்டி விட்டாரு. ஆடு அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் வந்து தட்டுவாங்கல்ல இந்த மாதிரி ஷோல்டர் வச்சு, அந்த மாதிரி வந்து கார்த்திக் வந்து ஜோயா இந்த மாதிரி பண்ணுறாரு. அப்போ ஜோயாவுக்கு வந்து அந்த சாங் கேட்டு இந்த மாதிரியா இருக்கும். என்ன சாங்னா வந்து இந்த கல்யாணி சாங்கு, கல்யாண ரீமிக்ஸ் வந்துச்சு அந்த சாங்கு, இமேஜின் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுதான் இப்போலாம் புதுசாக தானே சாங் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பவள மல்லி, அதுக்கப்புறம் ஆசைக்கூடு, அதுக்கப்புறம் கட்சி சேரு, அந்த மாதிரி வந்து நிறைய சாங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிந்தி சாங்ஸ் போகுது, 1 2 3 4 கெட் ஆன் த டான்ஸ் ஃப்ளோர் அந்த சாங்கு, அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த சாங்கெல்லாம் வந்து ஆடுறாங்க. செம்மையான ஆட்டம், வேறு லெவல், அப்படியே ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டான்ஸு. 2 பேரும் ஜோடியாக டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து நம்ம அந்த 1 2 3 4 கெட்டால் அந்த டான்ஸ் ஃப்ளோர் இருக்கும்ல, அந்த சாங் வரும்போது நான் வயனு ஜானு ஜங்கோக்கு ரூபி அப்புறம் வயனோட அம்மா அப்பா செம்மையாக ஆட்டம், வேறு லெவலான ஒரு ஆட்டம். மியாலாம் அப்படி குத்துறா, டிம்ச்சிக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குத்து அவளுக்கு டான்ஸு. இதை பார்த்து தயாங்க வந்து என்ன இப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே ஆடுறான். இந்த மாதிரி ஜோயா ஆடிருப்பாள், ஜோயா கார்த்திகை பிரித்து விட்டு அப்படியே ஆடுறாரு. ட்ரெண்டிங்கில் பவள மலையில் ஒரு ஸ்டெப் வரும்ல, நடுவில் வந்து 2 பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி, பையனும் பொண்ணும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் இருக்கும்ல, அந்த லைன் மறந்துருச்சு. அதில் வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம கார்த்திக்கும் ஜோயா வந்து ஆடுறாங்க. அப்படி ஜோடியாக எல்லோரும் அந்த மாதிரி ஆடுறாங்க. தயாங்க வந்து புகையிருச்சு, நமக்கு யாரும் மெல்லியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறான். அங்கே வந்து ஜிமின் வந்து ஒத்தையாக வந்து நிற்கிறாரு. அவரை பிடிச்சி இழுத்து வாழை நம்ம ஆடலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி ஆடுறாரு. இதை ஆடுறது பார்த்து வந்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. பாவம் பசங்களுக்கு பொண்ணுங்களே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த மாதிரி ரூபியும் ஜங்குக்கும் ஆடுறத வந்து நம்ம வாயோட சித்தி பார்த்துட்றாங்க. அதுதான் ஜோயோட அம்மா பார்த்து வந்து அப்படியே முறைக்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரியல, லைக் அவங்க வந்து அந்த மாதிரி வைப்க்கு போல போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் வந்து அப்படி வந்து உட்காந்துடுறாங்க. லைக் அதெல்லாம் டயர்டாகிட்டு அந்த மாதிரி உட்காடுறாங்க. அப்படியே வந்து இங்கே தயாங்க வந்து அப்படியே ஜோயா முறைக்கிறாரு. என்ன ஆட்டம் ஆடுறடி நீ அந்த பையன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முறைக்கிறாரு. அவருக்கு ஏன் இந்த மாதிரி முறைக்கிறாருன்னு தெரியல, ஆனால் அவருக்கு வந்து கோவம் வருது, அவ்வளோதான். இங்கே ரூபியை பார்த்து நம்ம ரூபியோட அம்மா முறைக்கிறாங்க, அதான் வயனோட சித்தி அப்படியே முறைக்கிறாங்க. இதை பார்த்துட்டாங்க நம்ம வயனு. பார்த்துட்டு ஜோயா கிட்ட சொல்கிறான், ஏண்டி உங்கள் அம்மா அப்படி முறைக்கிறாங்க ரூபியை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறா. அவன் வந்து என்ன முறைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி பார்த்தா அப்படி அவன் வந்து ஆஹா பொண்ணு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து நினைக்கிறா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ரூபியோட அம்மா வந்து ஏஞ்சி வந்து ரூபியை வந்து தர இழுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம வாயின் வந்து ஐயோ எங்கடி இழுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்ணுறான்னா அவளோட ட்ரெஸ் அப்படி பிடிச்சிட்டு, அதான் சாரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு அவளும் என்ன பண்ணுறான்னா அப்படியே பின்னாடியே போகிறா. இதை பார்த்து நம்ம ஜோயா அண்ட் மியா வந்து அப்படி பின்னாடியே வராங்க. ஐயோ இங்கே மாட்டிக்கிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம மியா போகும்போது வந்து கார்த்திக்கிட்ட சொல்லிட்டு தான் போவாள், இந்த மாதிரி வந்து மாட்டிட்டா போகிறவ அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாள். அப்போது வந்து நம்ம கார்த்திக் வந்து என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவங்க பார்த்து முறைக்கிறாங்க, அப்போவே தெரிஞ்சிருச்சு இவ வந்து சேர்ந்து வேறு டான்ஸ் ஆடிருக்கா, நீ என்ன பண்ண ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கிட்ட ரெடியாக இருக்கணும், இல்லை நீ இல்லை ஜங்கு கூட சொல்லியே ரெடியாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு தான் போயிருப்பா. பக்கத்தில் கார்த்திக் நின்று இருப்பார், அதனால அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பா. அப்போ வந்து ஒரு ரூமில் வந்து நம்ம ரூபி வந்து தள்ளுறாங்க. அப்போ வந்து டக்குனு தள்ளும்போது நம்ம வாயின் வந்து அப்படியே பிடிக்கிறா, நம்ம ரூபியை பிடிச்சிட்டு வந்து அப்படி நிற்க வைக்கிறா. அப்போ பார்த்தா நம்ம ஜோயாவோட அம்மா, வாய் குளருது, ஜோயோட அம்மா வந்து என்ன பண்ணுற அந்த பையனோட அப்படியே குத்துற, என்ன இடம் தெரியும்ல, கிராமம் 4 பேர் தப்பாக பேசுவாங்க,
அது தெரியாமல் அப்படி குதிக்கிற, அப்படியே அந்த டான்ஸ் ஆடுற, ஜோடி ஜோடியாக வர டான்ஸ் ஆடுற. சரி ஓகே, ஜோயாவோட ஃப்ரெண்டு கார்த்திக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பையன், அதனால அவங்க வந்து ஆடுறாங்க. ஓகே, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். நீ என்ன அந்த பையன் கூட அப்படி கூத்து ஆடுற, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஜோயா வந்து இல்லைம்மா ஃப்ரெண்டாக தான் ஆடிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா திட்டுறாங்க ஜோயாவை பிடிச்சி. அப்படியே வந்து நம்ம ஸ்வேதா வந்து யாரும் இல்லை, அது ஜோயாவோட அம்மா தான். நான் அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுறேன், ஏன்னா வந்து மறந்துடக்கூடாதுல்ல, அதுதான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒயன் இங்கே பார்த்தா ரூபியும் ஜங்குக்கு லவ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியலையா சித்தி, அவங்க தான் லவ் தான் பண்ணுறாங்க, அதான் கட்டி பிடிச்சாங்களே, அதுலேயே தெரியலையா அவங்களுக்கு? சரி விடுங்க, லவ் தானே பண்ணாங்க, நல்ல பையன் தானே, ஜங்குக்கு எவ்வளோ ஒரு ஃபேமஸான பையன் தானே, இல்லை என்ன இருக்குது? எனக்கு தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வந்து சாவடிக்கிறாங்க ஊரில் இருக்கேன்னு சொல்லிட்டு. அவள் சிட்டி பொண்ணு தானே, இதில் என்ன இருக்குது? அதுவும் நல்ல பையன் தானே, ஒரு குடிகார பையனாக இருக்கலாம், இல்லை வந்து பொறுக்கி பையனாக இருந்தால் பரவாயில்ல, அவள் தான் நல்ல பையனாச்சே, எதுக்கு சித்தி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ ஒயனோட அம்மா வந்து நீ வாயை மூடு ஒயன், அவங்க அவங்களோட பொண்ணு, அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, நீ எதுக்கு நடுவில் போகிற? அம்மா நீ வாயை மூடுமா, நீ வாயை மூடுமா, நீ கம்முன்னு இரு, அவள் எனக்கும் தங்கச்சி மாதிரி தான், நானும் கேட்பேன் என்னன்னு சொல்லிட்டு, நீ கம்முன்னு இரு, நீயே எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்ட, நான் கம்முன்னு தானே அக்செப்ட் பண்ணிட்டேல, இப்போ உனக்கு என்ன மேரேஜ் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மா கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, நான் அப்படி தான் சொல்லவே இல்லை, மேரேஜ் பிடிக்கலன்னா சொல்லவே இல்லை, பிடிச்சி தான் பண்ணுறேன், ஆனால் அப்போ கூட நான் சொல்கிறேன் அதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி எல்லோரும் வந்து இருக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்ச பேரை வந்து சூஸ் பண்ணால் தான் அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். எவ்வளோ பெரிய பையன் தெரியுமா ஜங்குக்கு, உங்களுக்கு தெரியாதாம்மா? ஜிமின் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா ஜங்குக்கு எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல, அதையும் தாண்டி வந்து ரூபியை பார்த்துருக்காங்கன்னா ரூபி எவ்வளோ பெரிய லக்கியான கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் சமாதானம் படுத்தி, இதெல்லாம் வந்து ரூபியோட அப்பா அதான் சித்தப்பா தெரிஞ்சு அவர் வந்து லைக் அவன் சில் டைப் தான் நினைக்கிறேன், அவர் வந்து அப்படியாம்மா சரிம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் எப்படியும் சமாதானப்படுத்தி லைக் நம்ம ஸ்வேதா வந்து ஓகே சொல்லிடுறாங்க, பண்ணி விட்டுடுறாங்க. அவங்களும் வந்து கோச்சிக்கிட்டே நீ ஏதாச்சும் பண்ணி தொலை, நீ வந்து எங்கிட்ட பேசாத, நீ எப்படியாச்சும் போ, எப்படியா தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜோயா வந்து இல்லைம்மா எதுவும் நல்லா போயிருந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சொல்கிறா. அப்போது ஜோயா என்ன பண்ணுறான்னா ரூபிக்கிட்ட, அதான் எனக்கு தெரியும்க்கா இதான் நடக்கும்னு சொல்லிட்டு, சரி விடு ஏதோ ஒன்று லவ் பண்ணி தொலைச்சிட்ட ஏதோ ஓ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவள் சமாதானம் பண்ணிட்டு போயிட்டா. அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ரூபினா ரொம்ப பிடிக்கும் போல், அவங்க அப்பாவுக்கு வந்து ஜோயா பிடிக்கும் அந்த மாதிரி, அதனால் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜோயா வந்து என்ன பண்ணுறான்னா அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க, எங்கள் ஒயன் வந்து இந்த மாதிரி வந்து ரூபியை சமாதானப்படுத்துகிறோம். அந்த மாதிரி தான் போகுது அந்த நைட்டு, அப்படியே எல்லாமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ சமாதானம் ஆகிடுறாங்க நம்ம ஸ்வேதாவும். அதுக்கப்புறம் நார்மலாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரூபியை சாரி கேட்டிருப்பா, அந்த மாதிரி வந்து ஜங்கு கூட பேசுவாங்க. லைக் நார்மலாக இப்போ போகுது. அந்த விஷயம் அப்படியே எனக்கு வந்து சால்வ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒயின் பேசினால இந்த விஷயம் அப்படியே வந்து சால்வ் ஆகிடுது. மறுநாள் வந்து ஒயனுக்கு கல்யாணம், எல்லோரும் வந்து அப்படி தூங்குறாங்க. இப்போ வந்து ரூம்லேயும் தாண்டி இப்போ வந்து அந்த ஹால்வே இருக்கும்ல, அந்த ஹால்வேல தான் எல்லோரும் தூங்குறாங்க. ஹால்வே அது ரொம்ப நல்லா இருக்கும்ல, ஃபுல்லாக ஏசி தான் அங்கே இருக்குது அந்த ஹால்வேல. அந்த ஹால்வேல அப்படியே வந்து எல்லோரும் வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க. அப்போது இப்போ வந்து ஃப்ரீ ஆகிடுச்சுல்ல, இப்போ வந்து பெரியவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போயிட்டு வந்து ரூமில் போய் தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி கசின்ஸ் கேர்ள்ஸ் அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து லைக் வெளில படுத்துருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 20 பேர் வந்து வெளில படுத்துருப்பாங்க ஹால்வேல. அவள் வந்து இது வேறு அக்செப்டட் வேறு ஆயிடுச்சா. இப்போ ரூபியும் ஜங்கு வந்து லைக் முன்னாடி படுக்கிறாங்க. இங்கே வந்து ஜோயாவுக்கு வந்து புகையுது, அக்கா என் கூட தானே படுக்கும், அது என்ன அங்கே போய் படுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புகையுது. அதுக்கப்புறம் ஓயா நிறுத்தி விட்டு வாடி என் கூட வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து மியா அந்த மாதிரிலாம் வந்து சேர்ந்து வந்து படுத்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து ஜிமினுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, மறுநாள் கல்யாணம் வயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் இன்டரப்ட் பண்ணல, ஏன்னா வந்து வாழ்க்கை அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தகராறுலாம் பண்ணக்கூடாது. இது தெரிஞ்சதான் எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிடல, அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளும் கெடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது வந்து 2 பேரும் கஷ்டமாக இருக்குது, தயாங்கும் ஜங்குக்கும். மறுநாள் அப்படியே மார்னிங் ஆகிடுச்சு, ஒரு 4 மணி இருக்கும். 6 மணிக்கு வந்து முகூர்த்தம், 6 to 7 அந்த மாதிரி முகூர்த்தம் இருக்கும். அப்போ வந்து எல்லோரும் வந்து அப்படியே ஒயினை ரெடி பண்ணி விட்றாங்க. சில்லி கலர் ரெட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த சில்லி ரெட் சாரீ வந்து அப்படியே ஒயினை கட்டி விட்றாங்க. அப்படியே பூவெலாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் ஒயின் மனசில் ஏதோ ஒரு நெருடலாக இருக்குது.
கல்யாணம் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தை தாண்டி ஏதோ அவளுக்கு ஒரு நெருடல் மனசில், என்னன்னு தெரியல அவளுக்கு. நேற்று ஜிமின் பார்த்துருப்பாரல்ல, அப்போலேருந்து அவளுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஏதோ நெருடலாக அவளுக்கு இருக்குது. ஆனால் அவள் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து மைண்டில் எடுத்தா எதுக்கு தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட்டுட்டா. அப்படியே வந்து மியா ரெடி பண்ணி விட்றா. அப்புறம் ஜோயா அதுக்கப்புறம் வந்து லைக் நல்லா ஃபன் பண்ணுறாங்க. நேற்று பாரு, நான் இன்றைக்கி ராத்திரி வந்து உன் ரூமில் வந்து கேமரா வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் அங்கேருந்து வந்து எட்டி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கான்வர்சேஷன்லாம் போட்டு சிரிப்பாக இருக்குது எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து பையனை வந்து இந்த மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. அப்போது எல்லோரும் வந்து ரெடி ஆகிற மாதிரி இருக்குது. மறுபடியும் வந்து ஐயர் வந்து அப்படி வந்து கூப்பிட்றாரு நம்ம ஒயனை. அப்படியே வந்து கூப்பிட்டுக்கப்புறமா ஒயன் வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்காரான். பையன் வந்து உட்காரல. பையனுக்கு வந்து வேஷ்டி கொடுத்துட்டு இந்த போயிட்டு கட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒயனோட சித்தப்பா இருக்கார்ல, அதான் ஜோயாவோட அப்பா, அவருக்கு வந்து கால் வந்திருக்கும். ஏதோ ஒரு கால் சொல்லிட்டு அட்டன் பண்ணுறதுக்காக கால் வந்து பேச போயிடுறாரு வெளியில். பேச போகும்போது அப்போ ரூபி பார்த்துட்டு போயிட்டு, அப்பா வாங்கப்பா, டைம் ஆகுதுப்பா, முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிடும், வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இருமா நான் வரேன், ஒரு முக்கியமான கால், வேலை விஷயமா பேச போகிறேன், நீ வா, நீ இரு, நான் போயிட்டு வரேன். அப்போது ஏதோ கால் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வந்து வாயோட சித்தப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா வெளில போயிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி பேசினே இருக்காரு. அப்போ ரூபி இதை பார்த்துட்டு, அப்பா வாங்கப்பா, முகூர்த்த நேரம் ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தாலி கட்டுற சீன் பார்க்க முடியாது, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இருமா வேலை விஷயமா நான் வந்து பேசிட்டு வரேன், வெயிட் பண்ண, நீ போ, நான் ஃபியூ மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதை பார்த்து ரூபியும் போயிடுறா. இங்கே பார்த்து ரூபியும் வந்து ஜங்குக்கும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் போகுது. இங்கே வந்து ஜிமினுக்கும் தயாங் வந்து போகுது, ஒருத்தன் கம்மிட்டட் ஆகிட்டு உசரம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கையில் விசிறியே இல்லாமல் இந்த மாதிரி காற்று அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம ஜங்குக்கு, செல்லம் வாச்செல்லாம் நம்ம அந்த பக்கம் போகலாம், இங்கே வந்து ஒரே கொஸ்டொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. ஓகே ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்புறம் போகிறாங்க. தயாங் வந்து நம்மளை பார்த்தா நான் கொஸ்டொல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். எவ்வளோ கொழுப்பு அவனுக்கு பாரேன், ஷீ நமக்கு இந்த மாதிரி அமைய மாட்டுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமின் வந்து ஒரு புலம்புறாரு ஒயனை பார்த்துட்டு. அப்படியே ஒயனை வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்குறா ஜிமின் அப்படியே வந்து ஒயனை பார்க்குறாரு. ஒரு 1 மினிட் கிட்டத்தட்ட அந்த ஐ கான்டாக்ட் போயிருக்கும். அவளுக்கே தெரியல நம்ம ஒயனுக்கு இந்த ஐ கான்டாக்ட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அப்படியே பார்க்குறா. அப்போலேருந்து அவளுக்கு ஒரு மனசில் ரொம்ப நெருடலாக இருக்குது. ஒரு 50% இருந்திருக்கும் அந்த நெருடல், இப்போ வந்து 75% இருக்குது. என்ன இவன் இப்படி பார்க்குறான், என்ன இவ்வளோ ஐ கான்டாக்ட் போகுது, நம்மளுக்கு எதுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது, நமக்கு எதுக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு லைக் ஒரு கன்ஃபியூஷனோட அப்படியே வந்து உட்காந்துருக்கான் அந்த மேடையில். மூஞ்சி அப்படியே வந்து ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா அப்படியே வந்து மூஞ்சி அப்படியே வந்து பார்க்கணுமே, இந்திய தன்னை குரங்கு மாதிரி ஆயிடுச்சு நம்ம அவனோட மூஞ்சி. அப்படியே வந்து உருன்னு அப்படியே உட்காந்துருக்கா மேடையில். அப்போது நம்ம அந்த பையனை வந்துடுறான். அந்த பையனை வந்ததுக்கப்புறமா வந்து அந்த மேடையில் அப்படியே உட்கார வைக்கிறாங்க. அப்போது வந்து சித்தப்பா வந்து வராரு. காலை வந்து கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சித்தப்பா வந்து அப்படியே வராரு. வந்துட்டு அப்படியே வந்து அவங்க வேணும் சித்தி பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்து அப்படியே அந்த சீன்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மியா வந்து அந்த தாலியெல்லாம் எடுத்துகிட்டு வரா. அதெல்லாம் வந்து கொடுத்துட்டுக்கப்புறமா லைக் அந்த அர்ச்சதெல்லாம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு அப்படியே அந்த தாலி கட்டுறதுக்காக அப்படியே வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமினுக்கு. நம்ம தயாங்க என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி கண்ணை இப்படி மூட்டரடி பார்க்காதடா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைடா பரவாயில்லடா, என்ன இருக்குது இதில், விடு, என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே பார்க்குறாரு. நம்ம வாயின் அப்படியே வந்து பார்த்துன்னு இருக்கா ஜிமினை. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு அப்படியே ஃபுல்லாக ஜிமினை மட்டும் தான் பார்க்குது, வேறு யாரையும் பார்க்கவே மாட்டுது. பக்கத்தில் ஒரு பையன் தாலி கட்ட வரான், அது கூட அவளுக்கு வந்து ஃபீல் ஆகலை. அவள் அப்படியே பார்த்துன்னு இருக்கா. அப்போ அந்த தாலி அந்த மாதிரி கழுத்துக்கிட்ட அப்படி தாலி போகுது. அவள் டக்குன்னு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்கிறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா செம்ம ஷாக்கு. ஓகே கைஸ், இந்த வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப லாங் ஆயிடுச்சா, அதனால தான். இதே தானே நான் எப்போ எனக்கு நடக்குது, என்ன பண்ணுறது, அப்புறம் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கொஞ்சம் வாய்ஸ் ஓரளவு வந்து நல்லாயிருக்கும், ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து நான் கிச்சின்னு கத்தி வச்சுருக்கேன், சாரி காய்ஸ். அப்புறம் வந்து ஜிமினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுத்தா மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் அப்படி இருக்காது நினைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு தோணுச்சு, நான் தோணுது எப்போவுமே நடக்காது. ஆனால் வந்து எப்போ கூட நான் சொல்லிக்கிறேன், ஓகே? அப்புறம் வந்து யாரும் கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து என்னன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அப்போ வரைக்கும்
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். எப்படி வந்து 8:30க்கு அப்லோட் பண்ணணும், அதே 8:30க்கு வந்து இந்த கண்டினியூ பார்ட் வரும். அப்புறம் வந்து 3rd ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? நான் அதை சொல்லிட்டேன். எல்லோரும் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைப் கொடுக்கலாம் விரும்பலை. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்படி உங்கள் சாரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 사랑해요.